திருச்சிற்றம்பலம். விடை விடாதுகந்த விண்ணவர்கோமே வினயனுடையமை பொருளே முடைவிடாதடியேன் மூத்தரமன்னாய் முழு புழு குரம்பையில் கிடந்து கடைபடா வண்ணம் காத்தனை ஆண்ட கடவுளே கருணைமா கடலே இடைவிடாது உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களெந்தருளுவது நீயே. கருணை பொழி திருமுகத்தில் திருநேற்று நுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறை உளத்தில் பொறுத்தே பிஞகனார் மலத்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்துரைசை சிவஞான மாமுனிவன் மலர்த்தால் ஒரு பொழுதும் நீங்காமல் எமதுளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உன்னி வைத்தே உரைப்பான். பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெருங்கருணை பெற்றி நோக்கி கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மலைவார துரிய நிலை கடந்து போந்து திருந்து பெரும் சிவபோக கொழுந்தேரல் வாய்மடுத்து தேக்கிச் செம்மான் இருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதகுரடிகள் அடியினைகள் போற்றி. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை சிறமேற்கொண்டு திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீ குருமகா சன்னிதானம் உள்ள பொன்னார்த்தம்படி கமலங்களுக்கும் சைவத்தின் குலதெய்வமாய் விளங்குகின்ற மாதவ சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் என்னை நெறியில ஈடுபடுத்தி ஆண்டு அருள்கின்ற குருநாதர் தங்கல் சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் மனம் மொழி மெய் ஆகிய முக்கர்ண வணக்கங்களை மிக பணிவோடு தெரிவித்து நம்முடைய கொங்கு மண்டலம் ஆடல் வல்லான் அறக்கட்டளையின் சார்பிலும் மற்ற நிறுவனங்களும் இணைந்து நடத்துகின்ற இந்த திருவாசக தொடர் சிந்தனைக்கு துணையாய் இருக்கின்ற பெரியவர்கள், கலந்து சிறப்பிக்கின்ற அடியார் பெருமக்கள் எல்லோருடைய திருவடிகளுக்கும் எனது அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவித்து மகிழ்கின்றேன். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று பஞ்சாக்கரத்தையே முதலாக கொண்டு துவங்கிய ஒரு திருமுறை என்று சொன்னால் அது நமச்சிவாய வாழ்க என்று இந்த 8ஆம் திருமுறை. இந்த 8ஆம் திருமுறையை தந்தருடைய மாணிக்க வாசகருடைய வரலாற்றை இதே இடத்திலே சிந்திப்பதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு ஏற்கனவே திருவருளால் நமக்கு கிடைக்கப்பெற்றது. கடவுள் மாமுனிவர் அருளி செய்த வாதவூர் புராணத்தை கிட்டத்தட்ட ஒரு 45 வகுப்புகளாக நாம் தொடர்ந்து சிந்திப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு திருவருளாலும் குருவருளாலும் நமக்கு அமைந்தது. ஆனால் அந்த நூலாசிரியரை அவர்தம் அருள் திறத்தை பெருமான் அவருக்கு அருளி செய்த கருணை வெளிப்பாட்டை எல்லாம் உணர்கின்ற ஒரு பெரிய வாய்ப்பு பெற்ற நாம் தொடர்ந்து அவர் அருளி செய்த திருவாசகம் என்ற பனுவலை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். திருவாசகத்துக்கு ஒருகார், ஒரு வாசகத்துக்கு முருகார் என்று சொன்னால் அது இப்ப கிட்டத்தட்ட ஒரு 5 வகுப்புகளிலே அதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அவ்வளவு செய்திகளை பெருமான் உள்ளடக்கி அவரே சொல்லுகிறார், இதெல்லாம் நாம் பாடலேங்கிறார். அப்ப யார் பாடினான்னா சுவாமி கொடுத்தாங்கிறார். நாயேனை தன் அடிகள் பாடுவித்த நாயகனைன்னு தான் சொல்ற. தன்னை சொல்லும் பொழுது அடுத்த வார்த்தை என்ன சொல்றாருன்னா பேயேனது உள்ள பிழை பெருக்கும்ங்கிறார். அதனால சரி சுவாமி கொடுத்தான், அதனால எனக்கு தான் கொடுத்தான் அப்படின்னு கூட பெருசா சொல்லல. பேயேனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை சீயேதும் இல்லாது என் செய்பணிகள் கொண்டருளும்னார். சீயேதும்னா தனபனீஸ்வரர் உரை எழுதுவார், சீ என்று வெறுத்து விடாமல்னு எழுதுறாரு. ஏன்னா நம்ம செய்யற காரியம் உலகத்திலே பல பேர் வெறுக்கிறாங்க நம்மள, ஏன்னா நம்ம செய்யறது அப்படி இருக்கு. அப்ப சுவாமி முன்னாடி நம்ம செய்யற காரியம்லாம் அவனுக்கு எப்படி இருக்கும்? அதனால அப்படியெல்லாம் கூட என்னை வெறுத்து விடாமல் சொல்றார். சீயேதும் இல்லாது என் செய்பணிகள் கொண்டருளும் தாயான ஈசற்கே சென்றுவதாய் கொடுத்தும் பீம்பர். அதனால இந்த திருவாசகம் நம்ம இன்னைக்கு படிக்கிறோம் என்று சொன்னால் இது யார் தந்தது அப்படின்னா நம்மை பொறுத்தவரையில மாணிக்கவாசகர் தந்தது, மாணிக்கவாசகரை பொறுத்தவரையில இது சிவபெருமான் தந்தது. அதனால நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய தேவாரம் திருவாசகம்லாம் நமக்கு யார் கொடுத்தான்னா பெரிய பெருமை நமக்கு எம்பெருமான் கொடுத்து விட்டது. நம்ம பன்னாள் தமிழ் மாலை வாடுவித்து என் சிந்தை மயக்கருத்த திருவருளை நானை செங்காட்டம் குடியதனில் கண்டேன் நானேன்னு அப்புறம் சமையல் பாடுறார்.
பன்னாள் தமிழ் மாலை என்னை பாடுவித்தது யார் என்னாரு? சுவாமிங்கிறார். நான் பாடினேன்னு சொல்லு. அப்ப இந்த அவர் அருளாளர்களுடைய திருவாய் மலர்ந்து வந்த சொற்கள் எல்லாம் பெருமான் தந்தது. அதனால நமக்கெல்லாம் ஒரு பெரிய பெருமை என்னன்னா, சுவாமி திருவாய் மலர்ந்து, அது மாணிக்கவாசகர் மூலமாகவும், ஞானசம்பந்தர் மூலமாகவும், சேக்கலார் சாமிகள் மூலமாகவும், மெய்கண்டார் மூலமாகவும் அப்படி நமக்கு தந்தருளியது. அதனால இந்த சொத்தெல்லாம் நமக்கு கொடுத்தது யாருன்னா சுவாமி. அதனால அது அந்த ஒரு நினைவு மனசுல இருந்ததுனால்தான் எடுத்த உடனே அவனுடைய நாமத்தையே சொல்லி நமச்சிவாய வாழ்க. அந்த ஒண்ணு போதும் அநேகமா எனக்கு தெரிஞ்சு. நான் அடிக்கடி நினைக்கிறது உண்டு, 12 திருமுறையும் படிக்க முடியல, அதனால ஒரு திருமுறை எடுத்துக்கணும், திருவாசகம். சரி, அதுவும் ஏப்பா நிறைய இருக்கு சார், 658 பாட்டு என்னைக்கு சார் படிக்க முடியும்? வேண்டாம், ஒன்னே ஒண்ணு எடுத்துக்கலாம், சிவபுராணம், அது ஒண்ணு போதும். அதுலயும் ஒருவேளை படிக்க நேரம் இல்லை, 95 வரி சார், இவ்வளவு பெருசா கொடுத்தீங்க சார் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அத முதல் வரி மட்டும் எடுத்துக்க, நமச்சிவாய வாழ்க, முடிஞ்சது, போதும். ஏன்னா அடைய வேண்டுவதெல்லாம் அந்த பெருமான் நாமம் தான். எந்தையார் திருநாமம் நமசிவாயம் என்று எழுவாருக்கு இருவிசும்பில் இருக்கலாமேங்கிறார் அப்பர் சாமி. அதனால பெருமானுடைய நாமத்தை சொன்னாலே பெருமான். நம்பன் நாமம் நமச்சிவாயவேங்கிறார். நம்பன்னா நம்புதற்குரியவன் அர்த்தம். வரதன் நாமம் நமச்சிவாயவேங்கிறார். வரதன்னா வரங்களை எல்லாம் தருபவன் அர்த்தம். இப்படி ஞானசம்பந்த பெருமானும் அப்பர் பெருமானும் எல்லாரும் அந்த நமச்சிவாயத்தை அப்படி சொல்லி வச்சுட்டாங்க. நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவேண்டார். ஏன்னா இன்னைக்கு உலகத்துல எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சொத்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டென்ஷன்ங்கிற நடுக்கம். டென்ஷன் இல்லாத ஆளே கிடையாது உலகத்துல. ஒருவேளை டென்ஷன், நான் இப்ப டென்ஷன்லாம் இல்லைன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அந்த பக்கம் போய் சொல்றேன், பிழைக்க தெரியாத ஆளா இருப்போம் போலங்கிறான். டென்ஷன் இருந்தா தான் ஒரு மதிப்பே இருக்கு. நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் வேடிக்கையே சொல்லுங்க, ஒரு 50-60 வயசுக்கு மேல ஒரு சுகர் பிரஷர் இருந்தா தான் ஆளு பணக்காரன்னு ஒத்துக்குவான். அதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, மரியாதை இல்லை. அது மாதிரி இப்ப டென்ஷன் இல்லாத ஆளே கிடையாது. அந்த டென்ஷனுக்கு மருந்து பாருங்க, டென்ஷன் வர முன்னாடியே டென்ஷனுக்கு மருந்து சொல்லிட்டு போயிட்டாரு அப்பர் சாமி. நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே. அந்த நமச்சிவாயத்தை கொண்டு ஆரம்பித்த இந்த திருமுறை, நம்ம போன வகுப்புல சொன்னோம், கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல், அதெல்லாம் சொல்லிட்டே என்ன போன மாதிரி சொன்னோம், கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்து அடியார் சிந்தனையுள், போன வாரம் அதை சொன்னோம். ஏன்னா கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்துன்னு இல்லாம அது சிறந்து வரைக்கும் கொண்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அடியார்னு வாசிக்கணும். அதனால பொருள் கொள்ளும் பொழுது இன்னைக்கு அந்த மாதிரி இடங்கள்லாம் வருது. கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்து அடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று, அதெல்லாம் சொல்லிட்டு அதான் என்ன சொன்னார் பாருங்க, பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான். இந்த கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்து பெருமான் இருக்கிறான். அப்படி யாருக்கு இப்படி எல்லாம் இருக்கிறான்னாரு, அடியார்களுக்கு இப்படி எல்லாம் இருக்கிறான். ஏன்னா எல்லாருமா பெருமானை அப்படி நினைக்கிறார்கள் இல்ல. யார் பெருமானை நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அவன் இனிப்பா இருக்கிறான் உள்ள. அதான் செய்யான்னு சொல்லுவேன், உருகும் அடியார் அள்ளூர உள்ளே கூறும் தேன் அப்படின்னு. யாரு சுவாமியை ரொம்ப நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு சுவாமி உள்ள அப்படியே சிந்திப்பரியன சிந்திப்பவர்க்கு செந்தேன் முந்தி பொழிவனான்னு அப்பர் சாமி. சிந்திப்பதற்கு ரொம்ப உயர்ந்த பொருள் தான், ஆனா சிந்திக்கிறவர்களுக்கு எப்படி இருக்கிறாரு, தேனா பொழியிறான், அது முந்தி பொழிவனான்னு அப்படி பாஞ்சு நமக்கு அருள் புரியலாம் அப்படிலாம் சொல்றார். அதனால சிறந்த அடியார் கறந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தார் போல சிறந்து அடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான். பிறந்த பிறப்புன்ட்டு அப்படின்னா இதுதான் இப்ப பிறந்திருக்கிற பிறப்பு. எப்ப சார் அவன் அருள் புரிவான்? அது இன்னொரு 50 பிறவிக்கு அப்புறம் வருவான் உங்களுக்கு அப்படின்லாம் சொல்ல. நீங்க சைவ இலக்கியத்துல உள்ள ஒரு மிகப்பெரிய சிறப்பு, இந்த மேலை நாட்டு சமயவாதிகளுக்கெல்லாம் இந்த கீழே நாட்டு சமயவாதிகளை பார்த்து ஒரு கருத்து உண்டு. என்ன கருத்துன்னா, இவர்களெல்லாம் ரொம்ப பிற்போக்கான சிந்தனை உடையவர்கள் என்று சொல்லுகிறார்கள். மேலை நாட்டு சமயமா அவங்க மேல, கிளை நாட்டு சமயம்னா கீழே, அப்படி அர்த்தம் இல்ல. மேலை நாடுனா மேற்கத்திய நாடுகள், கிளை நாடுனா கிழக்கத்திய நாடுகள். நமக்கு மேற்கத்திய ஐரோப்பா மாதிரி நாடுகள்ல அதெல்லாம் நமக்கு மேற்க இருக்கவங்க. அவங்க அங்க இருக்க சமயத்தாருக்கெல்லாம் நீங்க சமயங்கள் பலவற்றையும் படிக்கும் பொழுது தெரியும், அவங்களுக்கு கருத்து என்னன்னா, இந்த கிழக்க இருக்கக்கூடிய கிளை நாட்டு சமயங்கள் எல்லாம் ரொம்ப பிற்போக்கு சிந்தனை உடையன. நரகத்துல போட்டுருவாங்கிறான், குத்திடுவாங்க, கொண்டுருவாங்கிறாங்க அப்படின்னு. இதுல உண்மையா பாத்தீங்கன்னா ரொம்ப முற்போக்கு சிந்தனை உடையவர்கள் நம்ம. இன்னும் கூட சொல்லலாம்,
பிற்போக்கு சிந்தனையுடையவர்கள் அவங்க. வருத்தப்பட்டு பாரஞ்சு மக்கிறவர்களேங்கிறான். உள்ள வரும் பொழுதே வருத்தப்பட்டு இருந்து ஆரம்பிங்க. நம்மால் அப்படி சொல்ல. அதே ஞானசம்பந்தர் கேட்டு எப்படி சார்னாரு, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். எடுத்த உடனே உங்க வினை என்ன, நீங்க யாரு, இப்படி அதெல்லாம் சொல்ல. எடுத்த உடனே என்ன சொல்லிட்டாரு பாருங்க, எல்லாத்துக்கும் முதல்ல எல்லாருக்கும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணில் நல்லது வரும் கழுமல வளநகர். அடுத்தால ஒரு வார்த்தை போட்டார் பாருங்க, பெண்ணில் நல்லாள் விடும்னாரு. ஏன்னா 1ஆம் நூற்றாண்டுல இருந்து 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சமணர்கள் ஆண்ட காலம். ஞானசம்பந்தர் வர்றது கரெக்டா 7ஆம் நூற்றாண்டுல. அப்ப இருந்த அரசியல் சூழல் எப்படின்னா சமணர்கள் கை ஓங்கி இருந்தது. அப்ப சமணர்களுடைய சமயம், சமணருடைய கலாச்சாரம், சமணருடைய பண்பாடு எல்லா பக்கமும். இந்த சமணர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க சமயத்துல பெண்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது. ஏன், இன்னும் ஒருபடி மேலேயே சொல்லிடுறேன், சமணத்துல பெண்ணாய் பிறந்தவளுக்கு முக்தி இன்பம் கிடையாது. அப்ப எப்படி சார் முக்தினாரு, அடுத்த பிறவியில ஆணா பிறந்ததான் முக்தி வரும். பெண் துறவிக்கு கூட முக்தி கிடையாது அங்க. அங்க சமணத்துல அதை அடிக்கிறதுக்கு தான் என்ன வார்த்தை போட்டார் பாருங்க, வேணும்னு சும்மா சொல்லல, பெண்ணின் நல்லாளோடும். எங்க ஐயாவே பெண்ணோட தான் சேர்ந்து இருக்கிறார்களான்னு ஆரம்பிச்சேன். அவனை மறுக்கிறதுக்கு எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா அப்படி இந்த சமுதாயத்தை ஒரு சம பார்வையில பார்த்து முதல்ல சொன்ன முழக்கமிட்டது யாருன்னா ஞானசம்பந்தர். பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. இப்படி ஒரு பெரிய முற்போக்கான சிந்தனை சொன்னது நம்ம. நாளாய போகாமே நஞ்சனியும் கண்டனைக்க ஆளாய அன்பு செய்வோம் மடநெஞ்சே அறநாமம் கேளாய் நம் கிளைகிளைக்கும்னு. சந்ததி சந்ததியினரும் நல்லா இருக்கலாம்னு. என்ன செய்யணும்னு, பெருமானுடைய நாமத்தை கேளுங்கிற. கார்ல போகும்போது பாட்டை போட்டு கேளுங்க, வீட்டுல இருக்கும்போது பாட்டு போட்டு, அவ்வளவுதான் சொன்னாரு. கேட்கறதுக்கு எனக்கு பெரிய சிந்தையம் ஒன்றும் பெரியதில்லை. கோயில்ல போடுவாங்க காலையில, மாதேவன் வாருகளல் வாழ்த்திய வாழ்த்துறை வீதிவாய் கேட்டலுமே அவ மறந்து சொன்னாரு. அந்த மாதிரி பெருமானுடைய நாமத்தை கேட்டா பொறுமை. அது கேட்டாலே வந்து என்ன சொல்றாரு பாருங்க, அவர்களுக்கெல்லாம் சந்ததியினரும் நல்லா இருப்பான். கிளை இழைக்கும் கேடுபடா திறமருளி கோளாய நீக்கும் அவன் அப்படின்னு. கோள்னா குற்றம் எல்லாத்தையும் நீக்கிறான். கோளாய நீக்கும் அவன் கோளிலியம் பெருமானை. அப்படிலாம் வந்து அந்த ஒரு முற்போக்கான சிந்தனை நம்ம சமயத்துல. எதுக்கு சொல்ல வந்தோம்னா, இந்த பிறப்பு நீங்குதல் அங்கிறது எப்ப நடக்கும் அப்படின்னா, என்னமோ சார் மேல என்னமோ சஞ்சித கர்மம் இருக்கான், அது வந்து பிராரத்தமா வந்து அதுக்கப்புறம் அது உணர்னா காலியாயி, அதுக்கப்புறம் பெருமான் ஒரு நாள் நமக்கு இருவனை உப்பு வந்து, அப்புறம் மலபரிபாதம் வந்து, அப்புறம் சப்தனி பாதம் போய், அதுக்கப்புறம் சுவாமி உபதேசம் பண்ணி, அப்பா தலை சுத்துது சார். இப்படின்னா நடக்கும். இந்த பிறவிலே பிறந்த பிறப்பறுக்கும் எங்கள் பெருமான். பிறப்ப எப்ப அறுக்கிறான்னாரு, இந்த பிறவிலே. ஞானசம்பந்தர் திருமணத்துக்கு வந்தாங்க எல்லாரும். பொதுவா வந்தவங்க, கல்யாணத்துக்கு வந்தவங்க மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. அங்க எங்க மாப்பிள்ளை கிஃப்ட் கொடுத்தாரு எல்லாத்துக்கும். எப்படிப்பட்ட கல்யாணம் பாருங்க இல்லைங்களா? அப்படிதானே சொல்றாரு. ஞான மெய் நெறிதான் யாருக்கும் நமச்சிவாய சொல்லாம். அப்படியே சொல்றாரு. ஞான மெய் நெறி நமச்சிவாயம். அதை நீங்க தான் சொல்லலாம், நான் தான் சொல்லலாம், திருநீர் பூசணை நம்ம தான் சொல்லலாம், அவன் சொல்லப்படாது, இந்த அம்மா சொல்லப்படாதுன்னு சொல்ல, யாருக்கும் நமச்சிவாய சொல்லாம். ஆனசி நமச்சிவாய பதிகத்தை வானமும் நிலனும் கேட்க. அந்த நமச்சிவாய பதிகம் காதலாகி பாடினாராம். எங்க வரையும் கேட்டதுன்னாரு, வானூலத்துல கேட்குதான் நமச்சிவாய. இங்க ஞானசம்பந்தர் பாடுறது வானமும் நிலனும் கேட்க அருளி சொன்னார். இத்திருமணத்தில் வந்தோர் யாவருங்கிற தகுதியுடையவங்க அந்த பக்கம் வாங்க, பெரியவங்க எல்லாம் வாங்க, அல்லது இந்த சமயத்தார் மட்டும் இங்க வாங்க அப்படின்லாம் சொல்ல. யாவரும் திருமணத்தில் வந்தோர் யாவரும் என்ன செய்யனர், ஈனமின் பிறவி தீரனர். இந்த பலா போன பிறவி தீர இந்த இதுல புகுக. சரி, எல்லாரும் போயிட்டாங்க சார். பூக்காரன், பந்தக்காரன், மேலக்காரன், மைக் செட்டு எல்லாம் போயிடுவீங்கள. நீங்க யோசிச்சு பாருங்க. அப்புறம் கொஞ்ச நாள் இங்க எல்லாம் நடத்தி வைக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க, எல்லாம் தான் போயிடுத்தேன். அப்போ இதுல யாருக்கு இருவனை உப்பு நடந்தது, யாருக்கு சத்தினி பாதம் நடந்தது, யாரு அவன் நினைச்சான்னா சார், அதான் சொல்றேன். அதுதான் அந்த ஒரு பெரிய முற்போக்கு. அதாங்க சொல்ற. சாத்திரம் சொல்லிடுச்சு. சிவஞான சித்தியார் சொல்ற, குருநாதரா வரணும், அறணும், அருள்வான். அதுக்கப்புறம் வந்து இந்த உலக பாசங்கள்லாம் நீங்கும். அதன் பின்னர் உங்களுக்கு சுவாமி உபதேசத்துல இதெல்லாம் நடக்கும். அதெல்லாம் சரி சார்.
எப்ப நடக்கும் சார் அதை சொல்லுங்க. நீங்க வளவளன்னு பேசிட்டே போகாதீங்க. எப்ப நடக்கும் எடுத்தார்? இந்த பிறவிலரா? ஒரே பிறவிதான். சித்தாந்தத்தை சிவன் திரு கடைக்கண் சேர்த்து சனனம் ஒன்றிலே சீவன் முத்தராய் ஆண்டு மலம் கழுவி ஞானவாரி மடுத்து ஆனந்தம் பொழிந்து முத்தாந்த பாதமலர் கீழ் வைப்பன் என்று மொழிந்திடவும். ஒரே பிறவில, இந்த பிறவிலேயே இதெல்லாம் சித்தியார் ஆசிரியர் சொல்றதுக்கு மூலம் எங்கன்னா திருவாசகம். பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான். என்ன இடம், எவ்வளவு பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்குது பாருங்க. சித்தாந்தத்தை சொல்றார். சிவன் திருக்கடைக்கண் சேர்த்தி சனனம் ஒன்றிலே என்ன செய்வான்னாரு. அப்படியே யூ ஆர் ப்ரமோட்டட் அஸ் சீவன் முத்தர். சீவன் முத்தரார் ஆண்டு மலம் கழுவி, மலம்ங்கிறது அழுக்கு, அதனால அதை கழுவணும். கழுவிங்கிறது ஏன்னா அழுக்கு என்ன பண்ணணும், தண்ணி வச்சு அதனால அவர் கழுவுறாரு. யார்? அவனே செய்யறான். மலம் கழுவி. அதுக்கப்புறம் என்னாரு, அஞ்ஞானமாகி ஆணவமலத்திலே இருந்தது இது, அதனால அதை விட்டுட்டு ஞானம் பொழிந்து. அதனால என்ன பண்றான், ஞானத்துக்கு பொழிந்து ஞானவாரி மடுத்து, ஞானவாரி மடுத்து. அதுக்கப்புறம் என்ன கிடைக்கிறாரு, அதுக்கப்புறம் ஒரே மகிழ்ச்சி தான், ஆனந்தம் பொழிந்து. எல்லாரும் ஒரே மகிழ்ச்சி, பேரானந்தம், ஆனந்தம் பொழிந்து. எங்க கொண்டு வைப்பான் சார்னாரு, முத்தாந்த பாதமலர் கீழ் வைப்பன். அவனுடைய திருவடிகளை கொண்டு வச்சுவான். இப்படி சொல்றாரு. பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான்னு சொன்னதுனால சித்தியாராசிரியர் அப்படி சொன்னார். சித்தியாராசிரியர் அப்படி சொன்னதுனால பின்னாடி வந்த உமாபதி சிவாச்சாரியார் அவர் சொல்றார், ரொம்ப எளிமையா சொல்லிட்டார். இன்பினில் இனிதென்றல் இன்று உண்டேல் இன்று உண்டாம் அன்பு நிலையே அது இருந்தார். இன்பினில் இன்று இன்று உண்டேல், இன்றுங்கிறது இந்த பிறவின்னு உரை எழுதினாங்க. சீசுமணியனாஜி மாதிரி ஆட்கள் உரை எழுதினாங்க. இன்று என்பது இன்றைக்கேன்னு எழுது. சுவாமி நினைச்சானா இன்னைக்கே முக்தியாது. யாருக்கு சார் தெரியும்? ஒருவேளை ஆர்வி குமாரசாமி மண்டல திருவாசகம் கேட்டுட்டு இருந்தா எல்லாரும் அப்படியே 6:45 நேரம் ஸ்ட்ரைட்னு கூட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க. ஞானசம்பந்தர் கல்யாணம் நடந்தது போல் திருப்பூரில் அதிசயம் மறுநாள் பேப்பர்ல போடுவான். யாருக்கு தெரியும்? அவன் நினைச்சான்னா யாருக்கு சார் தெரியும்? அதான் சொல்றாரு, இன்றைக்கே எழுது. இன்பினில் இனிதென்றல் இன்று உண்டேல் இன்று உண்டாம். தைரியமா சொல்றார், இன்னைக்கு உண்டான் அன்பு நிலையே அது. முக்தி இன்பம் எப்ப கிடைக்கும்னாரு, சுவாமி நினைச்சான்னு இப்பவுமே. இப்ப உடனே பக்கத்துல இருந்து ஒரு ஆளு சந்தேகம் கேட்கறான், சார் நீங்க சித்தாந்தத்துல என்னமோ அந்த வினை ஒப்பு நடக்கணுங்கிறீங்க, அதுக்கப்புறம் மலபரிபாகம் நீங்க, அதுக்கப்புறம் என்னமோ சப்தனி பாதம்ங்கிறீங்க, இதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு நாளைக்கு ஒன்னொன்னு வச்சா கூட 4 நாள் ஆகுங்களா சார்? இன்னைக்கே எப்படி சார் போக முடியும் அப்படின்னா, அவர் தான்டா சொன்னார். என்ன சொன்னார்னாரு, அரும் கற்பனை கற்பித்து ஆண்டாய் சொல்றார். கோயில் திருப்பதியத்துல பின்னாடி கோயில் மூத்த திருப்பதியத்துல, இறங்கும் நமக்கு அம்பல கூத்தன் என்றென்று ஏமாந்திருப்பேனை அரும் கற்பனை கற்பித்து ஆண்டாயினார். சார் அவன் கற்பித்தானா எவ்வளவு நேரம் ஆகும்னு நினைக்கிறீங்க? அப்படியே ஒன் ஷாட்ல எல்லாம் அவன் கற்பிக்கணும்னா எங்க என்ன, அதனால உடனே நடக்கும் அது. அதனால கற்பித்து ஆண்டாய் சொல்றாரு அவர். மேலே சார், அதாவது பெருமையா சொல்லலாம். நமக்கெல்லாம் பெரிய பெருமை. ஏன்னா நம்ம கையில அவ்வளவு பெரிய சொத்து இருக்கு. திருவாசகங்கிற சொத்து நமக்கெல்லாம் சொந்தத்துக்கு அனுபவ பாத்திரியா நம்ம எல்லாம் அனுபவிக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட சொத்து இது. இந்த சொத்துல இல்லாத விஷயமே இல்லை சார். சமயம்னாலும் சரி, தத்துவம்னாலும் சரி, சித்தாந்தம்னாலும் சரி, அவ்வளவு உள்ளது. ஏன்னா அந்த ஒரு சந்தேகம் வந்துடும் சார். முந்தா நாள் வரைக்கும் சிவபிரகாசம் பாடம் நடத்தினீங்க, இருவுடை போறணும், சத்தனி மலபரிமா வரணும், சத்தனி பாதம் வரணும், சுவாமி உபதேசம் பண்ணணும் அப்படின்னா பாச நீக்கம் சிவப்பேருன்னு இவ்வளவு பேசுனீங்க. இன்னைக்கு சாயங்காலம் திருவாசகம் பொழுது அது உடனே நடக்கும் அப்படின்னீங்கன்னா அது என்ன நியாயம்? அப்ப நேரத்துக்கு நீங்க பேசுனது வேற, இன்னைக்கு பேசுனது வேறையா? ஒரு கேள்வி வரும்ல. மாணிக்கவாசர் தான் ஹெல்ப் பண்ற. அவன் நினைச்சான்னா சொல்ற, இறங்கும் நமக்கு அம்பல கூத்தன் என்றென்று ஏமாந்திருப்பேனை. அப்படி வருவான் என்னைக்கு வருவானு ஏமாந்து இருந்த என்னை அரும் கற்பனை கற்பித்து ஆண்டாயின்ட்டு உடனே அந்த பக்குவத்தை கொடுத்தான், உடனே தூக்கிட்டான் மேலன்ட்டு. அதனால கற்பித்து ஆண்டாய். அப்ப அதெல்லாம் செய்வான். அப்ப பிறந்த பிறப்பு அறுக்கும் எங்கள் பெருமான். அந்த எங்கள் பெருமான் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு உற்சாகமா சொல்றது. ஏன்னா அவன் எல்லாத்துக்கும் தான் பெருமான். ஆனா எங்கள் பெருமான் அப்படிங்கிற ஒரு உரிமை, அது உரிமை பற்றி வந்த சொல். அதை அருளாளர்கள் கையாள. நம்ம பெருமான் தான் அது, நங்கள் பெருமான்னு சொல்லியிருக்கலாம். ஆனா என்ன சொல்லிட்டாரு, எங்கள் பெருமான். ஆனா எங்கள் பெருமான் எல்லாருக்கும் பெருமான் பின்னாடி சொல்றாரு.
அதுவும் போற்றி திருவள்ளுவர் வச்சுட்ட. தென்னாடுடைய சிவனே போற்றி. நீங்க திரும்ப பதில் சொன்னீங்கன்னா முடிச்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதுதான் அப்படி சொல்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி. நல்ல வேலை. ஏன்னா ரொம்ப அமைதியா இருந்தோம்னு வச்சுக்கோங்க, எனக்கு சந்தேகம் வந்துடு. அதனால அப்ப யாரு சொல்றாரு பாருங்க, என்னப்பன் எம்பிரான் அப்படின்னு சொன்னவரு கருணை பண்ணுறார். நீங்க சிவபெருமான நம்ம நேரடியா பார்த்ததில்லை, நான்லாம் பார்த்ததில்லை, இங்க யாராவது பெரியவங்க பார்த்துருக்கலாம், நான் பார்த்ததில்லை. ஆனா மாணிக்க வாசகருடைய வார்த்தைகள்ல பார்க்கும் பொழுது அவருடைய கருணையிலேயே நமக்கு தெரியுது சார், அந்த ஆள் அப்ப எவ்வளவு கருணையா பொழிஞ்சிருப்பாங்க. பாட ஆரம்பிக்கிறார், என்னப்பன் எம்பிரான். பாடின உடனே அடுத்த வார்த்தை என்னப்பன் எம்பிரான்னா, அப்ப திருப்பூர்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் அவன் இல்லைன்னு ஆயிடுமா? அவங்க எல்லாம் வருத்தப்படுவாங்களே பெரியவங்க. எல்லாருக்கும் தானீசன். என்ன பண்ண என்னப்பன் எம்பிரான் ஆரம்பிச்சவரு அடுத்த வார்த்தை எல்லாருக்கும் தானீசன், துன்னம்பை கோபனமாக கொள்ளுமது என்றேன். அதான் சொல்ற, எம் தலைவனாம் இறைவன் எல்லாருக்கும் தாம் இறைவன். பாவன் சம்பீர் அப்படியே பின்னாடி வாங்கி போட்டார். எம் தலைவனாம் இறைவன், முருகப்பெருமான எம் தலைவனாம் இறைவன் எல்லாருக்கும் தாம் இறைவன் வந்து அருள்வது என்னால் வழுத்தாய் நீ பொன்மையிலே. பொன்மையில் கண்ணீர் பெருமான், அந்த முருகப்பெருமான் என்னைக்கு வந்து எனக்கு அருள் உருவானி சொல்லு அப்படின்னு மயில்கிட்ட போய் கேட்கிறார். அங்கே அப்படி எம் தலைவனாம் இறைவன் எல்லாருக்கும் தாம் இறைவன் எப்படி சொன்னார்னா திருவாசகம் மூலம், என்னப்பன் எம்பிரான் எல்லாருக்கும் தானீசன், துன்னன்பை கோவனமா கொள்ளுமது என்னேடே. ஏண்டி உங்க தலைவன், உங்க ஈசன் பெரிய தலைவன்கிற ஒரு கோமணத்தை கட்டிட்டு நிக்கிறான், அவனாடி உனக்கு தலைவன்? ஒரு கோட்டு கிட்டாது போட்டு வரான்னா ஒரு தலை ஒரு கோமணத்தை கட்டிட்டு அடி வருவான்? கேள்வி சொல்லுது பதிலு. அதனால அது முந்தின நாள் வரைக்கும் அவங்ககிட்ட இருந்தது, வாய் பேச முடியாம இருந்தது. அது பதில் சொல்லுது. ஏண்டாடே ஒரு கோமணத்து அவங்க கட்டிருக்க கோமணம் என்னன்னு தெரியுமாடி உனக்கு? மண். அது கூட இந்த பொண்ணு கேட்க பாருங்க, துன்னம்பை கோபனமா. துன்னம்பை கோமணம்னா தச்ச கோமணம்னு அர்த்தம். அங்கனா ரெண்டு ஒட்டு பிடிச்சு வச்சிருக்கான். ஒண்ணு இல்லாத ஆளாசாரம். கேள்வி எப்படி? அதுக்கு அந்த அம்மா பதில் சொல்லுது, மண்ணு கண்ணை துண்ணு பொருள் மறை நான்கே வான் சரடா தன்னையே கோவனம்மா சாத்து நன்கான் சாலலோ. ஏண்டி அவன் கோமணம் கட்டிருக்கான், அந்த கயிறு என்ன கயிறு தெரியுமா? அதுனாரு 4 வேதத்தையும் கயிறு வச்சு கட்டிருக்காண்டி, உனக்கு தெரியுமா போடின்ட்டு. அப்ப என்னப்பன் எம்பிரான் எல்லாருக்கும் தானீசன். அதுதான் இங்க, அதுதான் இங்கேயும் சொல்றார். பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்துடையாய். நிறங்கள் ஓர் ஐந்துடையாயினர். பெருமானுக்கு நிறம் ஐந்துனா இவ்வளவு நாள் வந்து ஒண்ணுதான் தெரிஞ்சது, அவன் ரொம்ப செக்கச்சவே இருப்பான், அது மட்டும் தான் தெரிஞ்சது. ஞானசம்பந்தர் மேல குளத்தங்கரையை பார்த்து அழுகும் பொழுது சேக்கலார் சுவாமி சொல்றாரு, எங்க பார்த்து அழுதுது அது சொல்லும் பொழுது குளத்துக்குள்ள குளிச்சுட்டு இருந்த சிவபாதத்தை அப்பா கண்ணு அப்படி அழல, அது சொல்லிட்டார். இந்த சேக்கலார் சுவாமிகள் மாதிரி வீடியோலயும் ஆடியோலயும் 400 வருஷம் கழிச்சு வந்து படம் பிடிச்சவன் உலகத்துல ஒண்ணு. இங்க நம்ம வீட்டு கல்யாணத்துல கூடவே இருக்கும் பாத்தீங்கன்னா, எங்கேயோ எடுக்கான், இங்க எடுக்க சொன்னா. ஆனா சேக்கலார் சுவாமிகள் மாதிரி பெரிய வீடியோகிராஃபர் ஆடியோகிராஃபர் எவருமே கிடையாது சார். 8ஆம் 7ஆம் நூற்றாண்டுல நடந்த நிகழ்வு 12ஆம் நூற்றாண்டுல வந்தவர் கிட்டத்தட்ட 500 வருஷம் கழிச்சு வந்து ஞான சம்பந்தர் எங்க பார்த்து அழுதார்னு எழுதுறாரு. கைமேல் பணிதுரிப்ப வேறெங்கும் பார்த்தழுவார் செம்மேனி வெந்நீத்தான் திருத்தோணி சிகரம் பார்த்துங்கிறார். குளிச்சுக்கிட்டு இருந்த அப்பா தண்ணிக்குள்ள போயிட்டு ஆளை காணுமேன்னு பயந்து அழல. முதல்ல பயப்படவே இல்லை. அந்த குழந்தை ஏன் பயப்பட போகுது? நம்ம எல்லாம் பயப்படாம இருக்கிறதுக்காக வந்த குழந்தை அது ஏன் பயப்படும்? அதனால எங்க பார்த்து அழுதுச்சுன்னாரு பெருமானு திருத்தோணியப்பன். அவர் ஆள் எப்படி இருந்தார்? சேக்கலார் சமூகம் செம்மேனி, அது மேல என்ன பண்ணிருக்கான், அப்படியே துணி பூசி இருக்கிறான். வெந்நீற்றான் எங்க இருக்கிறான்? திருத்தோணி சிகரம் பார்த்து. சிகரம் அப்படின்னு சொன்னா அந்த உச்சி பொருள். அதுக்கு CKS ஐயா சிகரம் என்பது நமசிவாயம் என்ற கருத்தினாலே நடையினார். சிகரம்னா சீகரமா, ஆனா சி என்பது சிவத்தை குறிக்கும், அதனால சி அப்படின்னு ஒரு பொருள் எழுதுவார்.
சிகரம் பார்த்து இது வரைக்கும் வீடியோ, அடுத்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லி எழுதுதுன்னு, அம்மே அப்பா என்று அழைத்தருளி அழுதருள. என்ன படம் பாருங்க. ஏன்னா நீங்க அப்பா பார்த்து அழுதுன்னா அப்பா காணும், அப்பான தானே அழுதுருக்கணும், அம்மா அவங்க கொண்டதுக்கு அர்த்தமே இல்லையே. ஆனா என்னென்ன பார்த்து அழுது அங்க எப்படி அழுதுச்சுன்னாரு, அம்மே அப்பா என்று அழைத்து அருளி அழுது அருள. நீங்க பாருங்க, ஒரே வரியில 2 தடவை அருளன்னு போடுறாரு சேக்கலார் சுவாமி. அவருக்கு வார்த்தை கிடைக்காதா சார்? நம்மளும் 40 பக்கம் நோட்டு 4 காலி பண்ணிட்டோம், ஒரு வெண்பு எழுத முடியல. சேக்கலார் சுவாமி அப்படியே தெய்வ சேக்கலார் அது இல்லைங்களா? ஆனா ஒரே வரியில 2 தடவை அருளான்னு போட்டாரு. ஏன்னாரு, அருள் என்கின்ற சொல்லுக்கு இணையா தமிழ்ல வேற சொல்லே கிடையாது. பெருமானுடைய அருள்லாம் அருள், அவ்வளவுதான். ஆண்டவனை நோக்கி அழைக்கவும் வேண்டும், ஆண்டவனை நோக்கி அளவும் வேண்டும். அதான் பாடம். அதனால அம்மே அப்பா என்று அழைத்தருளே. எப்படின்னாரு, ஆரூரா என்றே அலறாமில்லே. அது அழைத்தல். அழணும். மெய்தானரும்பி விதிர் விதித்து உன் விரையாறுகளுக்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி செய்ய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே. வந்து திருப்பெருந்தரிலிருந்து ஆட்கொண்டு எல்லா தீட்சையும் கொடுத்து அவ்வளவு புண்ணியம் அந்த ஆளுக்கு. அந்த ஆள் சொல்றாரு, என்னை கண்டுகொள்ளே, என்னை விட்டுறாதப்பா அப்படிங்கிறார். அப்படின்னா எவ்வளவு இருக்கும், அப்படி அழணும். அதைத்தான் ஞானசம்பந்தர் செய்யறார். அம்மே அப்பா என்று அழைத்து அருளி அழுது அருள. அங்க சொல்லும் பொழுது சுவாமியின் நிறம் என்ன சொல்றாரு, செம்மேனி வெந்நீற்றார். வேத மொழிய வெந்நீற்றர் செம்மேனி அம்மா நாதப்பறையினர் அன்னே என்னும். நாதப்பறையினர் நான்முகன் மாலுக்கும் நாதன் நாதனார் அன்னே என்னும் பாடுறாருலே அன்னைப்பத்துல. அங்கேயும் செம்மேனின்னு தான் சொன்னார். அப்ப பெருமானுடைய நிறம் செம்மை, அதான் சொல்லப்படுது. உருவலர் பவளமேனி ஒளிநீர் அணிந்து உமையடும் வெள்ளை விடைமேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்து என் உடமே புகுந்து. அதனால் அப்ப உருவலர் பவளமேனின்னா பவன சோப்பு, அது மேல திருநீந்து அணிந்திருக்கிறான். அப்படிதான் சொல்லப்படும். சுண்ணவன் சந்தன சாந்தும் சுடதிங்கள் சூளாமணியும் வண்ண உரிமையுடையும் வளரும் பவள நிறமும், அதான் சொல்லப்படும். ஆனா இங்கதான் இவர் என்ன பண்றார், 5 நிறம்ங்கிறது. நிறங்கள் ஓர் 5உடையாய். அது எப்படி பொருள் கொள்றது? ஏன்னா ஒண்ணுதான் இவ்வளவு நாள் தெரிஞ்சோம். அப்ப அங்கதான் அருணை வடிவேல் முதலியார் தண்டமணி தேசியர் கூடவே வந்து நிக்கிறாங்க பெரியவங்க. சொல்றார், அந்த 5ங்கிறதுக்கு சுவாமியை நாம அட்டமூர்த்தமாக சொல்லும் பொழுது நிலம் நீர் தீ காற்று ஆகாய மஞ்சள் இல்லையா, இருநிலனாய் தீயாய் நீரும் ஏமானனாய் எரியும் காற்றுமாகி அருநிலைய திங்களாய் ஆகாசமாய் அட்டமூர்த்தி ஆகி சொல்றோம். சுவாமியை அட்டமூர்த்தின்னு சொல்றோம். அந்த அட்டமூர்த்தியில 5 வருது. எதெல்லாம்? நிலம் நீர் தீ காற்று ஆகாய. இந்த நிலம் நீர் தீ காற்று ஆகாயத்துக்கு நிறம் உண்டுன்னு சாத்திரம் சொல்லு, உண்மை வழக்கம் சொல்லுது. நிலத்துக்கு நிறம் பொன் நிறம். பொன் பார் புனல் வெண்மை, உண்மை நிறம், உண்மை விளக்கம் பாட்டு. இந்த நிலத்துக்கு நிறம் அருளாளர்கள் சொன்னது பொன் நிறமானது. நீர் நம்ம வேதியல்ல படிக்கிறோம் நீருக்கு நிறம் இல்லைன்னு, ஆனா அருளாளர்கள் சொல்லியிருக்காங்க வெண்மை. தீக்கு சிகப்பு. காற்றுக்கு நிறம் சொன்னாங்க, காற்றும் பார்க்க முடியாது. காற்றுக்கு நிறம் கருமை. ஆகாயத்துக்கு நிறம் வான் தூமம்னு. தூமம்னா சாம்பல் நிறம். அந்த நேரத்துல புகை சாம்பல் அந்த நிறம், அதான் தூமம். அப்ப அந்த 5 நிறம் 5 பூதங்களுக்கு 5 நிறம் சொல்லிட்டதுனால இந்த பூதங்களின் வடிவாய் சாமி இருப்பதனால அந்த 5 நிறம் அவனுக்கு பொருந்தும் எழுதினார் உரைய. அதனால அந்த நிறங்கள் ஒரு 5உடையாய். இன்னைக்கு திருச்சியில இருக்கிற தலம் உறையூர் தலத்துல சுவாமியுடைய திருநாமமே பஞ்சவர்ணேஸ்வர். பஞ்சவர்ணேஸ்வர்னா என்ன அர்த்தம்? 5 நிறமுடையவன் அர்த்தம் இல்லைங்களா? அது சுவாமிக்கு ஞானசம்பந்தர் பாடம் பெற்று தரும். அங்க சுவாமிக்கு பேரே பஞ்சவர்ணேஸ்வர், அப்படிதான் சொல்லப்படுது. அப்போ இது ஒண்ணு. அருணையார் சொல்றார், அவரு சித்தாந்தம் நுட்பமா போய் சுத்தமாயா போனத்துல சிவம் சக்தி சாதாக்கியம் ஈஸ்வரம் சுத்த வித்தன்னு 5 வடிவம் சொல்லிட்டதுனால, ஒரு வடிவம் சொல்லிட்டா நிறம் இருக்கும்ல, அதனால அந்த 5 நிறமாம் எழுதினார். ஒரு வடிவம்னு சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு பொருள் இப்படி இருக்கும் உயரமா இருக்கும்னு சொல்லிட்டாலே அப்ப அதுக்கு ஒரு கலர் தானே ஆகணும்.
ஆனால் அங்க 5 வடிவம் சொல்லிட்டதுனால 5 நிறம் என்று எழுதினார். அதை படிச்சுட்டு திரும்ப இங்க வந்தா தனமணி தேசியர் எழுதுறார், சதாசிவ மூர்த்தி தியானம் அப்படின்னு ஆகமத்துல இருந்து ஒரு குறிப்பு, அதுல இருந்து ஒரு குறிப்பு எடுத்து காட்டுறார் தனமணி தேசியர். அது என்ன சொல்றாருன்னா, ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோசாதம் என்ற 5 நிறங்களும் ஆகமத்துல சொல்லப்பட்டிருக்கான். படிகம் பொன் கருமை செம்மை வெண்மை என 5 நிறங்களாம்னு சொல்லி சதாசிவமூர்த்தி தியானம்னு பேரு. அதுல இருந்து எடுத்து அந்த செய்தியை காட்டுறாரு தண்டமணி தேசியர். அப்ப அங்க சுவாமிக்கு இருக்கிற முகம் 5, அந்த 5 முகத்துக்கு 5 நிறம் இருக்கு. இதெல்லாம் அங்க இருக்கிற செய்திய நமக்கு என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியாது. மாணிக்கவாசகர் ஒரே வார்த்தையில நிறங்களோர் 5 அடுத்தல சொல்றாரு, விண்ணோர்கள் ஏத்த. இங்கேயும் தான் நம்ம கொஞ்சம் பொருள்களா சேர்த்து படிக்கணும். நம்ம வழக்கமா இல்லைன்னா நிறங்களோர் 5 விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் பெருமான் வினையன் தன்னை மறைந்திட முடியமாயுள்ள பொருள் கிடைக்காது. சேர்த்து படிச்சா வந்துடும். எளிமையான தமிழ் தானே. அதனால நிறங்களோர் 5 நின்னுக்கிடுவோம். அதுக்கப்புறம் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் அப்படின்னு பாடு. விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய். பெருமான் தேவர்கள் எல்லாம் வணங்கியும் கூட அவங்களுக்கு அபிஷேகங்கிறார். செய்யலைன்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு கொடுத்த மாதிரி அவங்களுக்கு கொடுக்கலையா? நான்முகன் முதலா வானவர் தொழுதல ஈரடியாலே மூவுல கலந்து அங்க சொல்லிட்டே வரும்போது கடைசியா என்ன சொன்னார் பாருங்க, வழுத்தியும் காணா ஊழி முதல்வ செயசெய என்று வழுத்தியும் காணா மலரடி இணைகள் வழுத்துதற்கு எளிதாய் வாறுகடல் உலகினில். நமக்காக வந்தது கிட பெருமாள் பிரம்மன் போன்றவர்கள் வழிபாடு செஞ்சும் அவங்களுக்கு கிடைக்கலங்கிறார். அவங்க வழிபாடு செய்யாம இல்ல, வழுத்தியும் காணா, அவங்களுக்கு வழுத்து கிடைக்கல. அப்படிப்பட்ட திருவடி நம்மெல்லாம் வழிபடுவதற்கு எளிமையா திருப்பெருந்துறையில நேரம் வந்து இறங்கிடுது. அதான் சொல்றார், வழுத்தியும் காணா மலரடி இணைகள் வழுத்துதற்கு எளிதால் வாறுகடல் உலகினில். நிறைய சொல்ற. இப்ப அங்க வந்து ஒரு சின்ன சிக்கல் வருது. என்ன சிக்கல் வருதுன்னா, ஞானசம்பந்தருடைய தேவாரத்துல ஆவூர் பசுபதீச்சரத்துல சொல்லும் பொழுது என்ன சொல்லிட்டார், கும்பிடுவார் தமக்கு அன்பு செய்வாருங்கிற. குற்றம் மறுத்தார் குணத்தினுள்ளார் கும்பிடுவார் தமக்கு அன்பு செய்வார் ஒற்றை விடையினர் நெற்றி கண்ணார் உறைவதியாகும் செறிகொள் மாடம் சுற்றிய வாசலில் மாதர் விழா சொற்கவி பாட நிதானம் நல்க பற்றிய கையினர் வாடும் பசுபதீச்சரம் பாடுனாவே. ஞானசம்பந்த தேவர் அதுல ஒரு வார்த்தை என்ன போட்டா, கும்பிடுவார் தமக்கு அன்பு செய்வான். அவனுடைய நிலைப்பாடு அதெல்லாம் சுவாமி பார்க்கல. கும்பிட்டாம்னா போறோம், கிராண்டட் கொடுத்துறாருங்கிற. குற்றம் அறுத்தாருங்கிற. ஆனவம்பலம் தான் குற்றம், அதை நீக்கிறாருங்க. அதை அப்படியே வாங்கி பின்னாடி பாமன் சுவாமிகள் சொல்றார், தொழுபவர்க்கு அருள்வோய் போற்றி. அவர் படித்தார், கொழுமையில் குளிர்மை போற்றி குக்குட கொடியாய் போற்றி குழுமிய சிவ கணங்கள் கும்பிடும் கடலாய் போற்றி தொழுபவர்க்கு அருள்வோய் போற்றி. முருகப்பெருமான் சுந்தரா போற்றி என்னை முழுதும் ஆள்பவனை போற்றி மோன நாயகனை போற்றி 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 பண்ண பொம்மை சொல்ல. அப்போ வழிபாடு செஞ்சா உடனே அருள் செய்வான்னு சொல்லிட்டீங்களே. ஆனா இங்க நீங்க வந்து இவங்கெல்லாம், அதுவும் பெரியவங்க திருமால் பெருமான், அவங்கெல்லாம் வழுத்தியும் காணாமலரடி. அவங்க கும்பிடாம இருந்திருந்தா பரவாயில்ல, கும்பிட்டு இருக்காங்களே. கும்பிட்டும் நீங்க கொடுக்கலன்னா, ஒரு இடத்துல ஞானசம்பந்தர் சொல்றாரு கும்பிட்டா கொடுப்பான்னு, வானூலத்தை போய் பார்த்தா கும்பிட்டா கொடுக்கலன்னு வருது. இது என்ன சார் ஒரு பிரச்சனை வருது? யார்கிட்ட காலில் வருது? மாணிக்கவாசகர் காலில் விழுந்துட்டா. நீங்க தான் கொஞ்சம் தெளிவு பண்ண எங்களுக்கு. எங்க சுவாமி சொல்லுவாங்க, படிச்சா முழுசும் படிட்டா அப்படிம்பாங்க. அது மாதிரி திருவாசகத்தை முழுசும் படிச்சா பொருள்கிறது. அங்க சொல்றாரு, வானவர்களுக்கு ஏன் கொடுக்கலையா? வானவர்களுடைய வேண்டுதல் என்ன இருந்ததுன்னா, தன்னை எல்லாரும் வணங்கணும்னு சாமிகிட்ட போய் கேட்டிருக்கான். நம்ம சாமிகிட்ட போய் கேட்டா என்ன கேட்கிறோம்? அது வேணும் வேணும் முத்தின்பது கொடுன்னு கேட்கிறான். வானவர்கள் என்ன கேட்டிருக்கிறான் சாமிகிட்ட போய்? அவன் சாமியை கும்பிட்டதே எதுக்கான்? இந்த பூர்வகர்லாம் என் காலில் வந்து விடணும்னு. எவ்வளவு வானவம் பாருங்க. சுவாமியை கொஞ்சம் வெயிட் தனியா வையணும்லான்ட்டு. அதான் காரணம். சொல்றார், வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மை எல்லாம் தொழ வேண்டுங்கிறார். தேவர்கள் எதுக்கு வணங்குறாங்கிறாரு?
பெருமான்கிட்ட போய் மனசு வச்சு வணங்குறது எதுக்குன்னா எல்லாரும் என்ன வணங்கணும்னு கேட்டிருக்காங்க. வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வாம் மனம் என்பால் தாழ்த்துவதும் தாம் உயர்ந்து தம்மை எல்லாம் தொழ வேண்டேன். ஆனால என்ன பண்ணிட்டாரு, எல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்ல வையிட்டார். வெயிட்டிங் லிஸ்ட்ல வையன்னு மட்டும் சொல்ல, ஒரு இடத்துல சொல்றாரு, ரொம்ப ஏதாவது சொல்றாரு. அவன்லாம் வேணாம்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துல இருக்க விரும்பாம இங்க வந்துட்டாங்க. அதை சொல்றாரு. இவர் தான் சொல்றாரு, தேன்பழச்சோலை பயிலும் சிறுகுயிலே இது கேள்னி வான் பழித்து மண் புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல்கிறார் சாமி. அங்க வேண்டான்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டாலும். ஏன்னா அதுக்கு தனமணி எழுதுற அவர்கள் எல்லாம் யார் என்னாரு, நம்மை போல சகல வர்க்கத்து ஆன்மாக்கள் தான் தேவர்களும். அவங்களுக்கும் ஆணவம் கண்மம் ஆகி நம்மளே என்ன நிறைய பசு புண்ணியங்கள் செஞ்சிருக்காங்க, நிறைய நல்வினை. அதனால சொற்காதி போகங்களை எல்லாம் அனுபவிக்கிறாங்க. இந்த சொற்காதி போகங்களை எல்லாம் நிறைய அனுபவிக்கிறதுனால அவங்களுக்கு இந்த வினை பற்றி தாக்கம்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. நமக்கு அப்படி இல்லை சார், 1000 பஞ்சாயத்து இருக்கு, காலையில இருந்து ராத்திரி வரக்குள்ள இல்லைங்களா? எவ்வளவு பேர் பாருங்க, இன்னைக்கு இங்க வந்துட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ள எத்தனை பஞ்சாயத்து. இன்னைக்கே கூட ஒரு 4 பேர் வரணும்னு நினைச்சாங்க, வரல, ஏதோ ஒண்ணு வர முடியுது. அப்படி நிறைய நம்ம வந்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தடைகள் ஏன்னா வினையினால நம்ம சந்திக்கிறோம். அவங்களுக்கு அதெல்லாம் இல்லை பாத்தீங்களா? அந்த தடையே வராததுனால அவங்களுக்கு என்னாச்சு, அந்த வினை பற்றிய எண்ணமே வரல. வினை பற்றி எண்ணம் வராதனால வழிபாட்டுல சிரத்தை இல்லையா எழுதுறாரு சுவாமி தனமணீஸ்வரர். அதனால இல்ல, எங்க சிரத்தையான வழிபாடு இல்லையோ அங்க என்ன பண்றாரு சுவாமி, அருள் புரியல. அதான் காரணம். கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசம். கூசும் மலர்பாதம் பாசம் பரஞ்சோதிக்கன்பாய் ராப்பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையே சீச்சி இவை சிலவோ விளையாடி ஏசும் இடமீதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம். எல்லா உரையாசிரியர் என்ன எழுதினாங்கன்னா, விண்ணோர்கள் பெருமானை சென்று வழிபட கூசுகிறார்கள் எழுதினாங்க. ஏன்னா காரணம், இப்ப நீங்க இந்த குழந்தைகள் ஒரு 2 நாள் பள்ளிக்கூடம் போலன்னு வச்சுக்கீங்களேன், 3ஆம் நாள் பள்ளிக்கூடம் போறதுக்கு தயங்கும். ஏன் அப்படின்னா அங்க 2 பேர் கேட்பாங்க, ஏன் நேரத்து வரல, டீச்சரே கேட்பாங்க. இந்த ஒரு அது கொஞ்சம் வெக்கம். அதனால என்ன பண்ணாங்கன்னா அன்னைக்கும் மெல்ல போகாம இருக்கிறது, இது இயல்பு. அது மாதிரி இவங்க 4 நாளா சாமியை பார்க்கவே இல்லை, வழியோடவே இல்லை. இன்னைக்கு 5ஆவது நாள் போறதுக்கு கொஞ்சம் கூசுறாங்க. என்ன இந்திரன் என்ன 4 நாள் ஆலய காணும் அப்படின்னு எதாவது கேட்பார்ல, அதுக்கு பயந்து. அதனால விண்ணோர்கள் அவற்றை போறதுக்கு கூசுறாங்க. இப்படித்தான் எல்லாரும் ஒரே எழுதினாங்க. தண்டமணி தேசர் மனுஷன் எழுதுறான்னு பாருங்க உரை, இவ்வாறு எல்லாரும் எழுதுறாங்கன்னு சொல்லிட்டு, இப்படி முறையா வழிபாடு செய்யாத இந்த தேவர்கள் தன்னை ஏன் வழிபட வேண்டும் என்று அவன் பாதத்தை தருகிறதற்கு கூசுகிறான்னு எழுது. கூசுறதை எங்க கொண்டு வச்சார்னா சுவாமிகிட்ட கொண்டு வச்சார். இவ்வாறு முறையா வழிபாடு செய்யாத தேவர்கள் தன்னை ஏன் வழிபாடு செய்ய வேண்டும் என்று இவர்களுக்கு பாதத்தை தருவதற்கு அவன் கூசுகிறான்னு எழுதி வச்சார். எழுதுறது மட்டும் இல்ல, இவ்வளவு யாரும் அப்படி எழுதல, நீங்க மட்டும் அப்படி எழுதலாமா, அதுக்கு ஏதாவது ஆதாரம் வேணாமா, நீங்க மட்டும் இப்படி எழுதிட்டீங்க எவனோ ஒருத்தன் கேட்பான். தமிழாசிரியர் எழுதவும் செஞ்சார் பின்னாடி. நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுளே புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியம் பொக்க மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பர் அவர் தம்மை நானே. அப்புறம் அதை எடுத்து மேற்கோளை காட்டுறார். நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுளே, சுவாமியை நினைச்சு நினைச்சு உருகிறவங்களுக்கு உள்ளே உட்கார்ந்துருப்பானோ. நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுளே புக்கு நிற்கு, அவன் உள்ள வந்து உட்கார்ந்துருப்பான். பொன்னார் சடை புண்ணியன் பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும். பொக்கம்னா பொய்ன்னு அர்த்தம். பொக்கம்னா பொய். திருவம்பாவையிலும் பொக்கங்களே பேசும், பொக்கம்னா பொய். அப்போ அந்த பொய்ய வந்து பொய்னா என்ன அர்த்தம்னா நடை உடை பாவனையில பொய், மனசுல ஒரு பொய். இப்ப நீங்க சில பேர் கோயிலுக்கெல்லாம் பெரியவங்களை சொல்லல, இப்ப கோயில் இருப்போம்னு வச்சுக்கோங்க, கோயில நம்மள 4 பேர் பார்க்கானான்னு பாத்துக்கிறான். கோயிலுக்கு நம்ம வர்றதை 2 பேர் பார்க்கணும் இல்லைங்களா? அன்னைக்குன்னு வந்து ஒரு புது சட்டை போட்டு பிரேஸ்லெட் எடுத்து போட்டுக்கிறான் பிரதோஷம் அன்னைக்கு. இதெல்லாம் வந்து இங்க சரி, அவனுக்கு அவனுக்கு அவ்வளவு தெரியுமா சார், அவன் எப்படிப்பட்ட ஆள்னா, நமக்கு அவனுக்குள்ள பெரிய வித்தியாசமே நம்ம வெளி உடை பாவனைகள் தான் பார்க்க முடியும். அவ்வளவு அதை வச்சுதான் நீங்க மதிப்பிட முடியும். நம்ம இப்ப நான் உங்களை பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன உங்களை மதிப்பேன், ஏப்பா ஐயா ரொம்ப கவனமா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஒவ்வொரு முறையும் வாராங்க, நான் அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அவனுக்கு தான் தெரியும் மணி 6 ஆச்சுன்னு 1 மணி நேரம் என்ன எப்ப விடுவான்னு தெரியல இவன் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்காங்க. அவனுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது. பார்த்தா உள்குவார் உள்கிற்று எல்லாம் உடனிருந்து அருகி என்று அப்புறம் சொன்ன என்ன பொண்ணு. உள்குவார் உள்கிற்று எல்லாம்,
மனசுக்குள்ள நம்ம என்ன நினைக்கிறோங்கிறது அவனுக்கு தெரியுமா? உள்குவார் உள்கிற்று எல்லாம் உடனிருந்து அருவி என்று வெள்கினேன் வெள்கினானும் விழார சிரித்துட்டேனே. அப்படி இல்லாத அப்புறம் சொல்ல நம்ம நன்றிங்கய்யா அப்படின்னு வந்து சொல்லுவார். அப்ப அதனால என்னாச்சு? பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டேன்னா அப்படி பொய்யா இருந்துகிட்டு மனசுல உண்மை இல்லாம ஆனா அவர் பூ நீர் எல்லாம் கொண்டுகிட்டு போய் வழிபட போனா சுவாமி என்ன பண்றான்? இவன் ஏன் நம்மளை வந்து வழிபட வரணும்னு சுவாமி வெக்கப்படுறான். சொல்றார், பொக்கமிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்க நிற்பர் அவர் தம்மை நானியேங்கிறார். வெக்கப்படுறாரு. இதனால நம்ம வந்து கும்பிடாட்டாரு அப்படின்னு. இத வந்து மேற்கோள இங்க எடுத்துக்கிட்டு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும்னா கூசுகின்றது தேவர்கள் சொல்லல, கூசுகின்றது பெருமான் எழுதினார் அப்படின்னு உரை எழுதினாரு. அதையெல்லாம் கொண்டு பார்க்கும் பொழுதுதான் இங்க தெரியுது, மறைந்திருந்தாய் எம்பெருமான் யாருக்குன்னாரு? விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய். அதுதான் இந்த பாடல்கள்லாம் வச்சு பார்க்கும் பொழுதுதான் அவன் வந்து இதுக்காக வந்து இருக்கிறான், இப்படியும் இருக்கிறான் என்று தெரியுது. அப்ப அவன் எதிர்பார்க்கிறதெல்லாம் வேற ஒண்ணும் இல்லை, ஆத்மார்த்தமான ஒரு வழிபாடு. அவ்வளவுதான். சுவாமி என்ன எதிர்பார்க்கிறார்? நேற்று கோயிலுக்கு வந்தியப்பா எவ்வளவு உண்டியல்ல போட்ட கேட்கல, அத கேட்கல, வேற ஒண்ணும் கேட்கல. ஒரு பூ கொண்டு வந்து போட்டியா, முடிஞ்சாச்சு. அது கூட சில பரவாயில்ல, என்ன மனசார நினைச்சிய அவ்வளவுதான் கொடுக்குறான். உடனே அள்ளி வழிபாடு எப்படி இருக்குன்னு அப்பர் சாமி தான் சொல்ற, உற்றவரும் ஒரு துணையும் நீயே என்றும் உன்னையல்லால் ஒரு தெய்வம் உள்கேன் என்றும் புற்றரவ கச்சாத்த புனிதா என்றும் பொழிலாரூரா என்றென்றே போற்றானில்லே. அருமையா சொல்லு. பாவம் நீங்கும் வினை நீங்கும் பெருமான் திருவடியில இடம் எதுக்கு? இதுக்கு பரிசு. பற்றி நின்ற பாவங்கள் பாற்ற வேண்டில் பரகதிக்கு செல்ல ஓர் பரிசு வேண்டில் சுற்றி நின்ற சூழ்வினைகள் வீழ்க்க வேண்டில் சொல்லுகேன் நெஞ்சே துஞ்சா வண்ணம். என்ன சார் சொல்லிடுங்க. என்ன? உற்றவரும் உறுதுணையும் நீயே என்றும் உன்னை அல்லால் ஒரு தெய்வம் உள்கே. இவ்வளவுதான். முக்தி இன்பம் வேணும், பாவம் எல்லாம் போனோம், வினையெல்லாம் போனோம். அப்படியா? நேர போய் வாசல்ல அந்த ஆபீஸ் இருக்கும், அதுல ஒரு லட்சம் ரூபாய் கட்டி டோக்கனை வாங்கிக்கங்க, முக்தி இன்பம் வாங்கிக்கலாம் அப்படின்லாம் சொல்லுங்க. சுவாமியை தவிர வேற சொல்றதுக்கு அவருக்கு உரிமை உண்டு. ஏன் தெரியுமா? 2வது பாட்டிலே சொன்னார், நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்த நினையாது ஒருபோதும் இருந்தது. ஏன் 2வது பாட்டு? முதல் பாட்டிலே சொன்ன, இரவும் பகலும் வணங்குவர், பிரியாது வணங்குவர், எப்பொழுதும் வணங்குவர். முதல் பாட்டு. குற்றாயினவாறு விளக்குகளில் கொடுமை பல செய்தன நான் அறியேன், ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுது. அப்ப எவ்வளவு சொல்லிட்டாரு? இரவும் பகலும் வணங்கும்னு சொன்னாலே புரிஞ்சு போச்சு. அடுத்த சொல்றாரு பிரியாது வணங்குவாங்க. அதுக்கப்புறம் மனசு சாந்தி ஆகல, எப்பொழுதும் வணங்குவன். என்ன ஒரு அழுத்தம்! இந்த அழுத்தத்தை வச்சுதான் பின்னாடி சிவஞான சுவாமிகள் காஞ்சி புராணத்துல 4வருக்கும் முதல்ல துதி சொல்வார். அதுல அப்பர் சுவாமிகள் துதி சொல்லும் பொழுது என்ன வார்த்தை போட்டார் தெரியுமா? சிவஞான சாமி, இடையரா பேரன்பும் மலைவாரும் இணைவிலையும் உளவாரத்தின் படையரா திருக்கரமும் இவ்வளவு சொல்லிட்டு ஒரு வார்த்தை போட்டார், சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சும்னு போட்டார் அப்பர் சுவாமி. அப்பர் சுவாமிகள் வந்து என்ன சொல்றாரு பாருங்க, சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சும் நடையரா பெருந்துறவும் வாகீச பெருந்தகை ஞானப்பாடம் தொடையரா செவ்வாயும் சிவ வேட பொலி வழகும் துதித்து வாழ்வாம்னார். அப்பர் சுவாமியோட இந்த சிவ வேடத்தை போதுங்கிறார், வேற ஒண்ணும் வேணான்ற. 4வருக்கும் துதி தனித்தனியா சொல்றார். பரசமய குளரியை பாலரா வாயனை பூம் பழனம் சூழ்ந்த சிறபுரத்து திருஞான சம்பந்த பெருமானை தேயமெல்லாம் புறவேட தமிழ் வேதம் விரித்தருளும் கவுனியரின் குல தீபத்தை வென்றி மல விலங்குகளை விரும்பி வாழ்வோம் சொல்றார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனத்தை சிதைவு செய்து வல்வழக்கிட்டு ஆட்கொண்ட உனை கொண்டே இருமனத்தை கொண்டருளி பணிகொண்ட வல்லாளன் எல்லாம் உய்ய பெருமன சீர்திருத்தொண்ட தொகை விரித்த பேரருளின் பெருமாள் திருமண கோல பெருமாள் மறை பெருமாள் எமது குலதெய்வமாவார் சுந்தரர். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிட்டே வர்றார். அது அப்பர் சுவாமிகள் சொல்லும் பொழுது சிவபெருமான் திருவடிக்கே பதித்த நெஞ்சும். ஏன்னாரு?
நெஞ்சம் உமக்கை இடமாக வைத்தேன். அதனால அதுக்கு சொல்றதுக்கு உரிமை உண்டு. சொல்றார், உற்றவரும் ஒரு துணையும் நீயே என்றும் உன்னை அல்லால் ஒரு தெய்வம் உள்கேன் என்று. அதுதான் சுவாமி எதிர்பார்க்கிறார். சுவாமி எதிர்பார்க்கிற பூசை என்ன, வேற ஒண்ணுமே இல்லை. அதான் சொல்றாரு, தேவர்கள் அப்படி செய்யாததுனால என்ன பண்ணிட்டார் பாருங்க. விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் என்ன செய்யறேன், வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை. சேர்த்து படிச்சுக்கணும் பொருள் புரியறதுக்காக. இல்லைன்னா நீங்க அந்த இடத்துல வல்வினையேன் தன்னை அப்படின்னு நிப்பாட்டினீங்கன்னா பொருள் கிடைக்காது. வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருள். நம்மை என்ன இது பண்ணுச்சுனாரு, இந்த இருள் மூடிச்சுன்னாரு. இருள் என்பது ஆணவமுகம். அத வெறுமனை இருள்னு போடாம ஒரு வார்த்தை என்ன போட்டாரு பாருங்க, மாய இருள் அப்படின்னு போட்டாரு. அது ரொம்ப நுட்பமான வார்த்தை. மாய இருள்னா மாயையோடு சேர்ந்த இருள் என்று ஆசிரியர் பொருள் கொள்ளல, இருளத்தான் பேசுறாங்க. அது ஏன் மாய இருள் அப்படின்னா, இப்போ அத ரெண்டு பேரும் ரெண்டு விதமா எழுதுறாரு. தனமணி தேசியர் ஒரு மாதிரி எழுதுறார், இவர் அருணையார் ரெண்டு பேரும் ரொம்ப நயம். மாய இருள் அப்படின்னா சிவஞான போதத்துக்கு சிறப்பு பாயிரத்துல முதல்ல சொல்லும்போது ஒரு வார்த்தை போட்டார், மலர்தலை உலகில் மாயிருள் துமியனர். அந்த மாயிருள்ங்கிறதுக்கு சிவஞான சுவாமிகள் உரை எழுதுவார், அது மாய்கின்ற இருள்னு எழுதினார். மாய்கின்ற இருள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சரி இப்ப அந்த இருள் இருக்கு, ராத்திரி மணி 7 இருள் இருக்கு, நாளை காலைல 6 மணி வரைக்கும் இருக்கும், நாளை காலைல 6 மணிக்கு இந்த இருள் போயிரும் அப்படின்னா இருள் என்னாச்சு, செத்துதுன்னு அர்த்தம், மாய்ந்தது. அப்ப இந்த இருள் எப்படிப்பட்ட இருள்னா மாய்கின்ற இருள். அதை கூட அவர் என்ன சொல்லுவார், வினைத்தொகை ஆக்களும் ஒன்றுன்னு பாஷ்யத்தில் எழுதுவார். வினைத்தொகைனா இது நேரத்துக்கும் இப்படி இருந்து போச்சு, மாய்ந்த இருள், இப்ப மாய்கின்ற இருள், நாளைக்கும் இது மாய போகின்ற இருள் தான். இந்த இருள் நாளைக்கும் அப்படித்தானே, அதனால இது மாய்கின்ற இருள். இது மாய்கின்ற இருள் ஆதலாலே மாயாத இருள் ஒன்று உண்டாம். அதுதான் ஆணவமலம். அதைத்தான் இவர் எடுத்துட்டு மாய இருள் அறிங்க அப்படின்னா, அந்த மாய இருள்னா அது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த இருள் உமாபதி சிவாச்சாரியார் சொல்லுவார், இந்த இருள் என்ன பண்ணுனாரு, எல்லா பொருளையும் மறைக்கும். இப்ப டப்புன்னு எனக்கு கரண்ட் போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் இருக்கிறது உங்களுக்கு தெரியாது, நீங்க இருக்க எனக்கு தெரியாது, எல்லாம் மறைச்சிடும். ஆனா ஒண்ணு தெரியும், என்ன தெரியுமா, இருட்டா இருக்குன்னு தெரியும். எல்லா பொருளையும் மறைக்கும், ஆனா இருட்டா இருக்குன்னு தெரியும். ஆனா இந்த ஆணவமலம் எல்லாத்தையும் மறைக்கும், தான் இருக்கிறதையும் காட்டாது. இந்த இருள் எல்லாத்தையும் மறைச்சது, ஆனா தன்னை காட்டுச்சு. இந்த ஆணவமலம் அதை விட கொடுமை, எல்லா அறிவை மறைத்தது மட்டுமல்ல, தான் அதை பண்றேங்கிறதும் காட்டாது. ஒரு பொருளும் காட்டாது இருள் உருவம் காட்டும், இரு பொருளும் காட்டாது இது. நீங்க ஆணவமலம் எப்படி மறைப்ப தரும் பாருங்க. நான் தான் ஆணவமலம், நான் மறைக்கிறேன்னு சொல்லி சொல்லாது. ஆனாலும் அது அறிவை மறைக்கும், ஆனா தன்னை கிடையாது. அதனால ஏனைய புறையிருள் போல இல்லாத மாய இருளாம எழுதினார். ஏன்னா புறையிருள் என்பது அட்லீஸ்ட் இப்ப என்ன ஆகும்னா, இருட்டா இருக்குன்னு தெரிஞ்சாவது நம்ம கவனமா இருக்கும். இப்ப கரண்ட் போயிடுதுன்னா என்ன பண்ணுவோம், கொஞ்சம் குழந்தைகள் எல்லாம் கையில பிடிங்க, இருட்டா இருக்கு கீழே விழுந்துடாம அப்படின்னு எல்லாத்தையும் மறைச்சாலும் இருட்டு இருக்குன்னு தெரிஞ்சதுனால கொஞ்சம் கவனமாயிக்கிறோம். இந்த ஆணவமலம் என்னன்னா, எல்லாரையும் அறிவை மறைக்கிறது மட்டுமில்ல, தான் இருக்கிறதும் காட்டாது. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். சில பேர் சொல்லுவாங்க, நானே அடிக்கடி கேட்டுக்கேன், சார் எனக்கு இந்த ஈகோ எல்லாம் கிடையாது சார். அதுதான் பெரிய ஈகோ. எனக்கு இந்த ஈகோ எல்லாம் கிடையாதுன்னு வச்சு ஏன்னாரு, அது யார் சொல்ல வைக்கிறா தெரியுங்களா, மிஸ்டர் ஆனந்த் அவர் சொல்றாரு, அதனால கவனமா இருக்கணும். நீங்க இந்த ரொம்ப நேர்மையா இருக்கிற ஒரு ஆபீசர்ட்ட ஒரு பேப்பரை கையெழுத்து வாங்குறது கொஞ்சம் கடினம். காசு வாங்குற ஆளு அல்லது தப்பு பண்ண ஆளுனா பரவாயில்ல, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னு வச்சுக்கோங்க. நமக்கு தான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னாலே பிடிக்காது, ஏன்னா நம்ம 1000 ஹோட்டல்ல இருக்கு. ஆனாலே நீங்க அப்படி ஒரு ஆள்கிட்டையும் கையெழுத்து வாங்கணும்னு வச்சுக்கோங்க, சர்வீஸ் தான் சொல்லுது. என்ன பண்ணணும்னாரு, நீங்க ரொம்ப நேர்மையான ஆபீசர்னு எனக்கு தெரியும், அப்படிலாம் நான் புகழ்றத கூட நீங்க விரும்ப மாட்டீங்க, அதுல கையெழுத்து போட்டுருவாரு. நீங்க புகழ்ச்சியை விரும்ப மாட்டீர்கள் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்க, அந்த புகழ்ச்சியை விரும்பிடுறான். ஏன்னாரு, இந்த ஆணவம் அவ்வளவு பண்ணும்.
அதனால இந்த ஆணவமலம் அப்ப எப்படி இருக்கும்னாரு, அது இருக்கிறதே தெரியாது. அதனாலதான் சொல்றாரு அது மாயை இருள். கண்ணுக்கு தெரிஞ்சா பரவாயில்ல, தெரியாம இவ்வளவு வேலை பார்த்துதுன்னா பெரிய மாயம் அது. அதுதான் மாயை இருள். அது என்ன பண்ணுச்சுன்னாரு, என்னை மறைந்திருந்தாய். ஆணவமலம் என்ன பண்ணுச்சுன்னாரு, என்னை மறைக்கிறது. அது சொல்றார் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை. வல்வினைன்னு வினைக்கு வல்வினை அப்படின்னு ஒரு பொருள் போட்டார். ஏன் அப்படின்னாரு, அனுபவியாமல் கழியாது, அதனால் வல்வினை. ரொம்ப வன்மையான வினை அப்படின்னா என்ன அர்த்தம்னாரு, அது நுகர்ந்தால் அன்றி கழியாதாம்னு எழுதினார் உரை. வினையை அனுபவிச்சுதான் அனுபவிந்தார். வழி இருக்கு இல்லைன்னு சொல்ல, அதுக்கும் நமக்கு ஷார்ட்கட் இருக்கு. வினையில இருந்து அனுபவிக்காம கழிக்கிறதுக்கு வழி என்ன? செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் இங்க வந்தா சொல்லப்படும். இப்ப உடனே சொல்லப்படும். வினையை அனுபவிச்சுதான் கழிக்கணும், இது ரூல். சார் அதுலயும் ஏதாவது எக்ஸம்ஷன் கேஸ், ஸ்பெஷல் கேஸ் இருக்கு சார், என்ன பண்ணலான்னாரு. பாத்துக்க, அங்க போய் ஒரு அப்பீல் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, திருமுறைகளை எடுத்துட்டு போய் அவங்க முன்னாலே படிச்சோம்னா உடனே வினை வந்து கேன்சல் கொடுக்கும். அவன் கொடுக்குறான் சார். அலைமுனல் ஆமுடு துறையமர்ந்த இலைநுனை வேற்படை எவ்விரையை நலமிகு ஞான சம்பந்தன் சொன்ன விலையுடை அருந்தமிழ் மாலை வல்லார் வினையாயின நீங்கி போய். வினையாயெல்லாம் அனுபவித்து போய் சொல்லல, வினையாயின நீங்கி போய் விண்ணவர் வியனுலகம் நிலையாக முன்னேறுவர் நிலமிசை நிலைவர். திருமுறைகளை படிச்சோம்னா வினை நீங்கும். சாத்திரம் சொல்லுது, பெருமான 2 பூ போட்டு தினம் வழிபாடு செஞ்சோம்னாலே வினை வந்து அதற்குரிய பலனை கொடுக்கறதுக்கு பயந்து ஓடிடும். ரொம்ப கடினமாலாம் ஒன்றும் சொல்லல, ஏன்னா 2 பூ போட்டு சுவாமிக்கு தினம் செய்யணும். நீங்க முக்கியமே அதான். நீங்க டாக்டர் மாத்திரை என்ன சொல்லுவாப்ல, 10 நாள் விடாம சாப்பிடணும். நம்ம வைத்தோலி நின்னோடனே 3ஆவது நாள் மாத்திரை நிப்பாட்டிடுறது, அப்புறம் திரும்ப 7ஆவது நாள் வைத்தோலி வேணும். அவர் 10 நாள் சாப்பிட்டோம்னா 10 நாள் சாப்பிடணும் இல்லைங்களா? அதே மாதிரிதான் இங்க என்ன சொல்லிட்டாரு, 2 பூ போட்டு சுவாமி, அதுனா ரொம்ப கஷ்டமா சார், 2 பூ போட்டு போடுது. அதை வந்து என்ன செய்யறாரு, ரெகுலரா செய்யணும், முறையா டெய்லி சார். புலியான திருமேனி உமிழ்தான மிகமேவு களியார வரும் ஆனை களல் நாளும் மறவாமல் அழியாலும் மலர்தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையா வேண்டும். அந்த வினை நமக்கு பலன் கொடுக்கணும் நினைக்க கூட செய்யாது சார். இதெல்லாம் திருவாசகத்துல சொல்லலையா? என்னமோ நீங்க சிவபிரகாசம்ங்கிறீங்க, அங்கேயும் நம்மால் சொன்னதான் சார். அனைத்துக்கும் மூலம் நம்மால் தான். ஒட்டரா மலர் வரித்து இறைஞ்சி பக்தியாய் நினைந்து பரவுவார் தமக்கு பரகதி கொடுத்தருள் செய்யும். போட்டார காலையில எந்திரிச்சு 4 மணிக்கு, 4 மணினோடனே ஒரு மாதிரி இருக்கு, இருட்டாக சார். 4 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு அனுஷ்டானம் பண்ணி போய் நம்ம நந்தவனத்துல அப்படிலாம் விடு கிளப்போம், 2 பூ பறிச்சு சுவாமி கொண்டு பக்தியா நினைச்சு சுவாமிக்கு போய் வழிபாடு செஞ்சா என்ன கிடைக்கும்னாரு, முக்தி இன்பம் கிடைக்கும். பக்தியாய் நினைந்து பரவுவார் தமக்கு பரகதி கொடுத்து அருள் செய்யும். சித்தனே செல்வ திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்த மேவிய சீர் அத்தனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அது எந்துவே. என்ன உரிமை சார். சார் பெருமான் வந்து என்ன சொல்றாரு பாருங்க மாணிக்கவாசகர் சார், எந்த சமயம் சார் இப்படி சொல்லும், நீங்க பெருமானை போய் வான்னு கூப்பிட்டா அவ வந்து என்ன வேணும்னு கேட்பாங்கிறாரு. அது எந்துவே இந்த அருளாயே அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த என்னவே அப்படிங்கிற சொல்லு இன்னும் திருநெல்வேலி பக்கம் இன்னும் அந்த சொல்லு இருக்கு, மரியாதையான சொல். எங்க பக்கத்துல என்னவே எப்போ வந்தேர் அப்படின்னா, இங்க அல்லது இந்த பக்கங்கள்ல நீங்க என்னவே எப்படி வந்தீங்கன்னு சொன்னா அப்படின்றாங்க. நீங்க திருநெல்வேலி பக்கம்லாம் இன்னும் அந்த சொல் வந்து ஒரு ரொம்ப அன்பின் அடையாளமா இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த என்னவே அப்படிங்க, என்னவே நல்லா இருக்கிறா அப்படின்னா அது வந்து மரியாதையான சொல். அத சொல்ல பயன்படுத்துற. அது எந்துவே அப்படின்னா என்ன அர்த்தம், உனக்கு என்ன வேணுவே அப்படின்னு வந்து சுவாமி வந்து கேட்பாங்கிறாரு. திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ்ல நான் முந்தான கூட சொன்னேன், திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ்ல தான் சொல்ல, முருகப்பெருமான வான்னு கூப்பிட்டா அவனால வராம இருக்க முடியாதுங்கிறது. அவ்வளவு கருணையும் பேராதரிக்கும் அடியவர்தம் பிறப்பை ஒழித்து பெருவாழ்வும் பேரும் கொடுக்க வரும் பிள்ளை பெருமாள் என்னும் பேராளாம் சேரா நிருதர் குலகலகா சேவர் கொடியாய் திருச்செந்தூர் தேவா தேவர் சிறை மீட்ட செல்வா என்றும் திருமுகத்தை பாரா மகிழ்ந்து முளைத்தாய பரவி புகழ்ந்து போற்றி அழைத்தால் என்னெல்லாம் சொன்னார்கள்.
வாராதிருக்க வழக்குண்டோ வடிவேல் முருகா வருக வருகிறேன். அவனை போற்றி பரிந்து மகிழ்ந்து வர அழைத்தால் வாராதிருக்க வழக்குண்டோ வடிவேல் முருகா வருகவே வளரும் கலவ குறும்பை முலை வள்ளி கனவா வருக வருகவேங்கிற. அதனால முருகப்பெருமான வான் அன்போட கூப்பிட்டா அவன் எப்படி வராம இருப்பாங்கிறார். அதுக்கெல்லாம் மூலம் யாருனாரு? மாணிக்கவாசகர். அடியேனை இங்கு ஆதரித்து அழைத்தால் அது எந்துவே என்ற அருளாயே. அப்ப 2 மலர் கொண்டு வழிபாடு செஞ்சா வினை நீங்கும். நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதான் இங்க சொல்றாரு, மறைவல் வினை ஏன். ஆனா வினை பற்றி ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஏன்னா நீங்க நீங்கிறதுக்கு வழி இதெல்லாம் அப்படின்னு எளிமையா நம்ம சொன்னாலும் அந்த வினையை பற்றிய ஒரு கவனம் நமக்கு இருக்கணும். அதனாலதான் அவரே ஒரு இடத்துல சொல்றாரு, என்னுடைய வினை நீங்கவே மாட்டேங்கிறார். இப்படி மருந்து சொன்ன பெருமானே, மாணிக்கவாசகரே, என்னுடைய வினைக்கு ஒரு முடிவே வராதாங்கிறார். பொருத்தமின்மையேன் பொய்மை உண்மையேன் போதை என்றனை புரிந்து நோக்கமும் வருத்தமின்மையேன் வஞ்சம் உண்மையேன் மாண்டிலேன் மலர் கமலபாதனே. அறத்தமேனியாய் அருள்சை அன்பரும் நீயும் அங்கு எழுந்தருள் இங்கு இருத்தினாய் முறையோ என் எம்பிரான் வம்பனேன் வினைக்கு இறுதி இல்லையேங்கிறார். பெருமானே, என் வினை முடியவே முடியாது அப்படின்லாம் கேட்கிறார். அப்படின்னா வினையில கவனமா இருக்கணும். ஆனா நம்ம செய்ய வேண்டியது என்னன்னாரு, நேர பெருமான்கிட்ட போய் சரண்டாரு. அதான் சொல்றாரு, மறைந்திருந்தாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை நீ எப்படி நீக்குவேன்னாரு, அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி. எப்படி நீக்கிறாருன்னாரு, அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி. நம்மளை என்ன பண்றான், வினைன்னு ஒரு கயர்ல வச்சு கட்டி. அந்த வினை எப்படி இருக்குனாரு, 2ஆ இருக்கும். ஒண்ணு பாவம், ஒண்ணு புண்ணியம், நல்வினை தீவினை. அதுதான் அறம் பாவம் எழுது. அறம்னா புண்ணியம். அப்ப அறம்ங்கிறதுக்கு விளக்கமே என்ன எழுதுனாங்க பெரியவங்க, நீதி நூல்களில் சொல்லப்பட்டவாறு ஒழுகுதல் அறம், அதில் இருந்து விலகுதல் பாவம். இதான் சொல்ல அறம்னா என்னன்னு சொல்லணும்ல. ஏன்னா இப்ப சில பேர் கேட்க, சார் அறம்னா என்னன்னு கரெக்டா சொல்லுங்க, நாங்க வீட்டுக்கு போகும்போது அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், இப்பவுமே சொல்லு அப்படின்னா, அறம்னா வேற ஒண்ணும் இல்ல, நீதி நூல்களில் சொல்லப்பட்டவாறு ஒழுகுதலாம். அதான் அறம்னா. திருவள்ளுவர் போய் கேட்டேன், அறம்னா அவரு பாருங்க, அவரு எவ்வளவு பெரிய ஆளு, அவரு அறம்னா தம்பி அப்படின்லாம் எழுதல. அவர் ஒரே வார்த்தை, அதை எங்க கொண்டு வச்சார், இல்வாழ்க்கையில கொண்டு வச்சார். அறம்னா வேற ஒண்ணு இல்ல, இல்லறம் தான்ப்பா அறம் போன்ட்டு ஒரே வார்த்தையில சொல்லிட்டேன். அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, அதுவும் பிறர் வலிப்பது இல்லாயன் நன்று. பாருங்க, இல்லறம் என்பதே நல்லறம். யாரு சொன்னா? நம்மால் சொல்ற. சைவத்துல அது ஒரு பெரிய மாண்பு சார். நீங்க துறவியா போய் சன்னியாசியா போய் தான் முக்தி இன்பம்னு சொல்லல, இல்லறத்துல இருந்தே முக்தி உண்டுங்க. ஃபேமிலி பேக்கேஜே இருக்கு, 2 பேருமா வேணாலும் போகலாம் முக்தி என்பது. நம்ம சமயத்துலதான் இருக்கு. சன்னியாசம் வாங்கணும் சொல்லல. எக்கோலம் கொண்டாலும் அந்நிய சீர் சங்கரன் தாய் மரபாண்மை பொருள் சேக்கலார் சுவாமி. அந்த எக்கோலம் ரிஷிகேஷ உரை எழுதுறாரு, அது இல்லற கோலமும் சன்னியாசி கோலமும் துறவர கோலமும் எழுதினாரு. எந்த கோலமா ஒன்னாலும் இருக்காது, சுவாமி மறக்காம. அதான் சொல்ற. அதனால அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கை, அதுவும் பிறர் வலிப்பதில்லாய் என்று. அங்க பாருங்க, இந்த பரிமேலழகர் அந்த புண்ணியவன. நீங்க அதுவும்னா நான்லாம் என்ன நினைச்சுட்டு இருந்தேன் ரொம்ப நாளைக்கு, அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கை, அதுவும் 4 பேர் குத்தம் சொல்லாதபடி வாழ்ந்துட்டா ரொம்ப சிறப்பு அப்படின்னு தான் நான்லாம் நினைச்சுட்டு இருந்தேன். பரிமேலப்படி ஒரே எழுதல, அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கை ஏகாரம் பிரிநிலையா கொள்கைன்னு மூல இலக்கணம் எழுதினார். ஏகாரம் பிரிது நிலையா கொள்கைன்னா அதுக்கு பின்னாடி இருக்க அதுவும் என்பதுல இருந்து பிரிச்சாச்சு. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சது. அப்ப அதுவுங்கிறது எதுனாரு, துறவரத்தைன்னு ஒரு எழுதுறாரு. அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கைன்னா அப்ப துறவரத்துக்கு சிறப்பு கிடையாதான்னா, துறவரத்துக்கும் சிறப்பு உண்டு. எப்பன்னாரு, 4 பேர் எதுவும் சொல்லாதபடி பாத்துக்கங்க. அப்போ வாயில இருந்து லிங்கத்தை வர வைக்கிறேன், இங்க இருந்து திருநீர் வர வைக்கிறேன், அதெல்லாம் வேண்டாங்கிறாரு. வேற ஒண்ணுங்க. என்ன உரை பாருங்க சார். நம்ம பொதுவா நம்ம என்ன நினைப்போம்னா, அதுவும் பிறர் ஒழிப்பதில்லா என்னன்னா இல்லறத்துக்கு தான் நினைச்சிடும். இல்லறத்துக்கு ஒரே வார்த்தை போட்டார், அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, முடிஞ்சு போச்சு. அதுவும் துறவரமும் நல்லது எப்போனாரு, பிறர் வலிப்பதில்லாய் நன்று. அருமையான இது, ஒரே வார்த்தை எழுதுவார்.
அரணப்பட்டதை இல்வாழ்க்கை ஏகாரம் பிரிது நிலையா கொள்கன்னு எழுதினார் உரையில பரிமேல. அதனால அப்ப அறம்ங்கிறது அது சொல்ல அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டினர். இந்த அருங்கயிற்றால் கட்டினா பிறவிங்கிறதுக்கு நம்மள இப்படி உள்ள கொண்டாராம். அப்ப கொண்டாந்து திரும்ப மேல கொண்டு போறான். நீங்க ஒரு ஊஞ்சல் மாதிரி மேல இங்க இருந்து கொண்டார மேல கொண்டு போறான்னு ஏதாவது ஒண்ணு கயிறு வச்சு கட்டணும்ல, வினைங்கிற கயிறை வச்சு கட்டியிருக்கான். அதுதான் அறம்பாவம்னு கயிறு. அதான் அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால். இது யாரு சொல்லுது எப்ப தெரியுதுன்னா, சேக்கலார் சுவாமிகள் திருநாவுக்கர சுவாமிகள் புராணத்துல ஒரு செய்தி சொல்றாரு. அங்க என்ன சொன்னாரு, ஏன் சார் நம்புற மாதிரியா சார் இருக்கு? ஒரு கல்லுல ஒரு ஆளை கட்டி கடல்ல போட்டாங்களாம், அது மிதந்து வந்துதான். இதெல்லாம் நம்புற மாதிரியா சார் இருக்கு? நீங்க வந்து முடி போல ஒரு கல்லை தூக்கி கடல்ல போடுங்க, அதுவே முதல்ல மிதக்காது. அது பெரிய கல்லு, அதுல ஒரு ஆளை வேற வச்சிருக்கு, அதை தூக்கி போட்டா அது மிதந்து வந்ததுன்னா நம்ப முடியுமா சார்? இதுக்கு அவன் இன்னொன்னு வேற கேட்கறான். இதெல்லாம் தான் அந்த பிற சமயத்தார் கேட்கறது. நம்ம அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். கற்றுணை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாதுன்னு அவ்வளவுதானே சார் சொன்னாரு. நீங்க உடனே கல்ல போட்டாருன்னு கதை விட்டீங்க. நீங்க அவன் சொல்றான் நம்மள கல்துணை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும், அப்படி செஞ்சா கூட நம்ம ஜோயை காப்பாத்து. இவ்வளவுதான் அவர் சொன்னாரு. நீங்க என்னமோ கல்ல கட்டினாரு, கடல்ல போட்டாரு, மிதந்து வந்தாரு, நீங்களா நிறைய கதை எழுதிட்டீங்கிறான். நெல்லுடா நெல்லுங்க, உட்கார், அவசரப்பட. அவரே நீலக்குடி தேவாரத்துல சொன்னார், என்ன கல்ல அவங்க கட்டி போட்டாங்கன்னு சொன்னார். கல்லினோடு என்னை பூட்டி அமன் கையர் ஒல்லை நீர்புகன் நூக்க என் வாக்கினால் நெல்லு நீள் வயல் நீலக்குடி அரண் நல்ல நாமம் நவிற்றி உயிர்ந்தேன் அன்றே போட்டார். கல்லினோடு என்னை பூட்டி அமன் கையர் சமணர்கள் ஒல்லை நீர் புக, அதுல வேகமா கொண்டு போய் நூக்கன்னா வலுக்கட்டாயமா தள்ளுறது, என்னை கொண்டு அப்படி போட்டாங்க. அப்புறம் எப்படி வெளியே வந்தீங்கன்னாரு, நீலக்குடி பெருமானுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே வெளியே வந்துட்டேன். இது அவர் சொன்னது. இப்ப இந்த செய்தியை சேக்கலார் சுவாமி சொல்ற. சேக்கலார் சுவாமி சொல்ல நயமே வேற. அவர் எப்படி சொல்ற, உனக்கு என்னடா சந்தேகம்? இல்ல அந்த கல்லு கடல்ல மிதந்தது, அது ஒரு ஆளையும் வச்சுட்டு மிதந்தது, அதெல்லாம் இன்னைக்கு சயின்ஸுக்கே ஒத்து வராது, என்னால நம்ப முடியாது. உட்கார்ல சேக்கலார் சுவாமி பதில் சொல்ற, ஏண்டா பிறவிங்கிற கடல் எவ்வளவு பெரிய கடல், அந்த கடல்ல இருந்தே நம்மளெல்லாம் வெளியே கொண்டு வருகின்ற நமச்சிவாயத்தை சொன்ன அந்த பெருமான இந்த இம்முட்டு போல கடல் வெளியே கொண்டு வந்ததுல உனக்கு என்னடா சேர்ந்த, வேற வேலை பாரு போடான்ட்டு இப்படியே படுற. இருவினை பாசமும் மலக்கல் ஆர்த்தலின் வருபவ கடலில் வீழ் மாக்கள் ஏறிட அருளின் மெய் அஞ்செழுத்து அரசை இக்கடல் ஒரு கல் மேல் ஏற்றிடல் உரைக்கவும் வேண்டுமோ போடான். அந்த இடத்துல ஆர்த்தலின்னு ஒரு வார்த்தை போட, ஆர்த்தல்னா கெட்டுறதுன்னு அர்த்தம். இருவினை பாசமும் மலக்கல் ஆர்த்தலின். அப்ப சுவாமி நம்மளை எதை வச்சு பண்ணி இருக்கிறான்னா, இன்னைக்கு நம்ம இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறோம், எல்லாரும் சுவாமியுடைய படைப்பு தான், எல்லாம் சுவாமியுடைய திருவருளாலதான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம், எல்லாரும் ஒரு அம்மா அப்பாவுக்கு பிள்ளையா பிறந்துங்க வந்திருக்கிறோம் அப்படின்னா இது அவ்வளவு ஒண்ணுதான். ஆனா ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இல்லைங்க. தோற்றத்துல வேற மாதிரி இருக்கிறோம், வசதி வாய்ப்புகள் வேற மாதிரி, படிப்புல வேற, எல்லாத்துலயும் வேற மாதிரி இருக்கிறோம். அப்படின்னா சுவாமி பாரபட்சம் இல்லாத இறைவன் ஏன் சார் இப்படி படைச்சான்னாரு, அவர் வினைக்கு தக்கவாறு படைச்சார். அப்ப சுவாமி எதை வச்சு பண்ண, அருங்கயிற்றால் அதுலதான் கட்டி நம்மளுக்கெல்லாம் இறக்குறாங்க. இந்த பிறவிக்கு கொண்டாடும் பொழுது எப்படி கொண்டாட பாருங்க, யார் யாருக்கு பிள்ளையா பிறக்கணுங்கிறது இந்த வினையை வச்சுதான் முடிவு பண்றான். போற்றி பொருள் சொல்ற, நாட்டுகின்ற எப்பிறப்பும் முச்சை இருவினையால் நிச்சயித்துங்கிற, என்ன மாதிரி பிறவிங்கிறதே அவன் வினை வச்சுதான் நிச்சயம் பண்றான். நம்ம எல்லாம் ஏதோ நல்வினை பண்ணியிருக்கோம் சார், மானுட பிறப்பி பிறந்திருக்கோம், அதுலயும் கொஞ்சம் நல்வினை பண்ணியிருக்கிறோம், அதனாலதான் பாத்தீங்கன்னா திருநீர் பூசுற நிலைமையில இருக்கும். அதுலயும் இன்னும் கொஞ்சம் நல்வினை பண்ணியிருக்கோம், அதனாலதான் திருவாசகம் படிக்கிறோம். எவ்வளவு பேருக்கு இன்னைக்கு உலகத்துல திருவாசகம் படிக்கிற வாய்ப்பு இருக்கு, யோசிச்சு பாருங்க இல்லைங்களா? எத்தனை பேர் கிடைக்கும்? எங்கேயோ ஆப்கானிஸ்தான்ல பிறந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்களாம் வெளியே வர முடியாது. நாங்கெல்லாம் இப்போ என்ன ரமலான் காலம், மணி 6:45, வா 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 பிரியாணி நீங்களான்னு போயிருப்போம். அப்படிதானே? திருவாசகம் தெரிஞ்சிருக்குமா சார்? தெரியாது சார், இல்லைங்களா? அல்லது சரி கொஞ்சம் அதுக்கு அந்த பக்கம் போய் லண்டன்ல பிறந்தோம்னு வச்சுக்கோங்க, லண்டேஸ் இருப்போம், இல்லைங்களா? அதனால என்ன ஆகும்னா, இப்ப விரத காலம், தவக்காலம் நமக்கு இப்போ. நமக்கு என்னைக்குமே தவம் சார்.
பெருமான் கூட இருக்கிறான். அப்போ திருவாசகம் படிக்கிற மாதிரி ஒரு பிறவியில கொண்டு வந்து கொடுத்தான்னா இது யாரு முடிவு பண்ண? நம்மளா முடிவு பண்ணோம்? சாமி முடிவு பண்ணா. அது எதை வச்சுன்னு பெருமையா சொல்லுவார். நாட்டுகின்ற எப்பிறப்பு முச்சை இருவினையால் நிச்சயித்து பொற்புடைய தந்தை தாய் போகத்துள் கற்பமாயினர். எந்த அம்மா அப்பாவுக்கு நம்ம பிறக்கணும் முடிவு பண்ணி அந்த அம்மா அப்பா 2 பேரையும் சேர வச்சு நம்மளுக்குள்ள உணர்ந்து விட்டான். என்ன கருணை பாருங்க. எங்க பிறக்கணும்னு அவன் முடிவு பண்ணிட்டான். அது மட்டுமல்ல, அதுக்கப்புறமும் சொல்றாரு, நம்முடைய தாயினுடைய வயிற்றுக்குள்ள அவன் கூட உட்கார்ந்து இருந்து நம்மளை காப்பாற்றும் போது என்ன செஞ்சான்னு சொல்றாரு. அங்கே கிடந்த அனாதி உயிர் தம் பசியால் எங்கேனுமாக எடுக்கும் என வெங்கும்பி காய கருப்புளியில் காத்திருந்தோங்கிறார். அங்க இருக்கக்கூடிய கிருமிகள், வைரஸ், பாக்டீரியா இதெல்லாம் இந்த கருவுக்கு தொந்தரவு பண்ணிடப்படாதுன்னு யாரு காப்பாத்தா? லேடி டாக்டர் காப்பாற்ற முடியும்? அந்த அம்மாவே வெளியே தான் இருக்கு. இந்த அம்மாவால் எப்படி முடியும்? உள்ள நடக்கிறது எப்படி தடுக்க முடியாது. அம்மா யார அப்ப வயிற்றுக்குள்ள போய் யாரால காப்பாற்ற முடியும்? ஒரே ஒரு ஆள் தான் முடியும். அவன் தான் செய்யறான். அவர் நம்ம அவ்வளவு பேருக்கும் செய்யறோம். உண்மையிலே சைவத்தினுடைய பெரிய ஒரு மாண்பு, பெரிய மகிழ்ச்சி. நான் அடிக்கடி சொல்றது உண்டு, இந்த பக்கம் எவ்வளவு சிறப்பா இருந்து மார்க் போட்டாலும் 98 தான் போடலாம், 100க்கு 100 இந்த பக்கத்துக்கு தான். ஏன்னா எல்லாம் வயிற்றுக்குள்ள சிவபெருமானு தாங்குறோம். நம்ம வெளியே வச்சுதானே கும்பிடுறோம். ஏன்னா அவங்க குழந்தை பெறும் பொழுது, குழந்தை உள்ள 10 மாசம் இருந்தது இல்லாம 10 மாசத்துல கூட சாமியும் இருந்திருக்கான். நமக்கு தெரியாதானா உங்களுக்கு? அவன் சொல்லல. உமாவிசாச்சாரியார் சொல்றார், உள்ள இருக்கான் சார். எவ்வளவு கருணை சார். கண்ணீர் வந்துடும் சார் அதெல்லாம் நினைச்சா. எத்தனை உயிருக்கு அப்படி பண்ணிருப்பான். நல்லா யோசிக்கணும். அது நமக்கு மட்டும் இல்ல, ஆடு மாடா இருந்தாலும் இருப்பான். அவனுக்கு எல்லா உயிரும் ஒண்ணுதான். அவனுக்கு என்ன இருக்கு? அதனால நமக்கு மட்டும் இல்ல, ஆனா நமக்கு யோசிச்சு பாருங்க. உண்மையில ஒரு பெரிய விண்ணப்பமே வைக்கிறேன், இந்த டீமுக்கும் சரி இந்த டீமுக்கும் சரி. நாளைக்கு உங்களுடைய மகளோ உங்களை பேத்தியோ உங்க மருமகளோ குழந்தை உண்டானா அட்லீஸ்ட் அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இப்போ நீ உன் குழந்தை மட்டும் இல்லமா உள்ள, அதை பார்த்துக்கிறதுக்கு நம்ம பெருமானே இருக்கிறான்னு சொல்லி அவங்க மகிழ்ச்சி அடையும். நம்மளால தெரியாமலே பெற்றுட்டோம்னு வச்சுக்கோங்க. உதாரணம், அதே சில பேர் தெரிஞ்சிருக்கலாம், இது சொல்லப்படாதுன்னா இருந்தாலும் தெரியல, காலம் கடந்து தெரியுது. ஆனா இன்னைக்கு வளரக்கூடிய தலைமுறையில இருக்கு. நம்ம சொல்லுவோம், சைவம் சொல்லட்டும், என்ன சொல்லிச்சிட்டோம்? உன் குழந்தைய நீ பார்க்கறதுக்கு முன்னாடியே அவன் பார்க்கிறான். நீ வெளியே வந்தோடனே தாங்குற குழந்தைக்கு, ஆனா அவன் உள்ளேயே தாங்குறான். சொல்ற அங்கே கிடந்த அனாதி உயிருங்கிறார். என்ன பாக்டீரியா, வைரஸ் உள்ள என்ன தெரியும்? ஒரு கிருமி ஏதோ டேஞ்சர் பண்ணி விட்டுடுதுன்னு வச்சுக்கோங்க. அங்கே கிடந்த அனாதி உயிர் தம் பசியால் எங்கேனுமாக எடுக்கும் என அந்த கருவுக்கு போய் ஏதாவது தொந்தரவு பண்ணிடக்கூடாதுன்னு. வெங்கும்பின ரொம்ப வெப்பமான இடம். நான் இது ஒரு லேடி டாக்டர்கிட்டே போய் கேட்டேன், அப்படியாமா டாக்டர்னா? ஆமாங்கிறாங்க. கர்ப்பமான அவங்க வயிறு உள்ள வெப்பமா தான் இருக்குமா அந்த பகுதி, டாக்டர் சொல்றாங்க. அதனால வெங்கும்பி காய கருக்குழியில் காத்திருந்தும். சரி, அப்படி அங்க உள்ள இருந்தான், அதான் சொல்ல வரேன். இருந்துட்டு என்ன செஞ்சான்? பேசாம சும்மா உட்கார்ந்து இருந்தான் இல்ல, உள்ள உட்கார்ந்து ஒரு வேலை பார்த்திருக்கான் சார். அத சொல்றாரு. அங்கதான் வினைய சொல்றாரு. காமியத்துக்கு ஏயர், நம்முடைய வினைக்கு ஏத்த மாதிரி கையு காலு நகம் மண்டை மூளை ஒன்னா ரெடி பண்ணி வைக்கானா, உள்ள செஞ்சிருக்கிறான். காமியத்துக்கு ஏய கைகால் முதலாய எவ்வுறுப்பும் ஆசரவே செய்தனர். ஆசன குற்றம் இல்லாம கரெக்டா செய்யறான். அவன் செஞ்சா கரெக்டா செய்வான் சார். யாருக்காவது 7 காலு 3 கையின்னா கொண்டாந்தான், எல்லாத்தையும் கரெக்டா பண்றான். ஆசரவே செய்து அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை போடுவார், திருத்தினா வேற ஒன்றும் இல்ல, பினிஷிங் டச் கொடுக்குறான் சார். அப்படி லைட்டா புரியுது, அப்படி சில பேருக்கு கூட அப்படி லேசா அப்படி சிரிக்கும் போது மட்டும் குழி விடுது, அப்படி பண்ணி விட்டான். இதெல்லாம் பண்றான் சார் உள்ள உட்காந்து. இதெல்லாம் உள்ள பண்ணும்போது உங்களுக்கு தெரியுமாமா? நீங்க அதெல்லாம் தெரியலப்போ, இனிமே தெரியணும். காமியத்துக்கு அதான் சொன்ன, வினைக்கு ஏற்றார் போல் சாமி செய்யறான். காமியத்துக்கு கைகால் முதலாய எவ்வுறுப்பும் ஆசரவே செய்து திருத்தி, அதுக்கப்புறம் என்ன செய்தான்னாரு? வெளியே வர்றதுக்கு ஒரு பொசிஷன், அந்த பொசிஷன்ல பிள்ளைய உள்ள உட்காருங்களா, யோகிருத்திங்கிறான். காலுகளை தலை மேல இருந்துடக்கூடாதுல்ல. குறுக்க பக்கம் இங்க பார்க்க பிள்ளை படுத்துருதுன்னு வச்சுங்க, ட்ரெயின்ல பெர்த்த போட்டு படுத்த மாதிரி இங்க பார்க்க படுத்துட்டுனா. ஆனால என்ன பண்றான்? பொசிஷன் பண்றான். அதை சாமி பண்றான். லேடி டாக்டரா பண்ணாங்க. லேடி டாக்டர் ஸ்கேன் பார்த்து பொசிஷன் சரியில்லைன்னு சொல்லுவாங்க. அம்மா சீக்கிரம் வாங்க, சிசேரியன் பண்ணணும்னு சொல்லுது. அதுக்கு மேல அவங்களும் தான் என்ன பண்ணுவாங்க பாவம், டாக்டர் பொசிஷன் பண்ணி வைக்கிறது யாருன்னு எங்க பெருமாள். அது நமக்குள்ள ஒரு பெரிய பெருமை. நம்மளெல்லாம் அவன் தான் கையை பிடிச்சி பொசிஷன் பண்ணி வச்சிருந்திருக்கான்.
நமக்கு அப்ப தெரியல இல்லைங்களா? சொல்றார், திருத்தி யோகிருத்தி முன்புக்கு ஐய வழியே கொண்டு அணைகின்ற பொய்யாத வல்லபமே போற்றினார். அந்த சின்ன துவாரம் வழியா அந்த அம்மாவோட அந்த குழந்தை அப்படியே பத்திரமா அவன் கையை பிடிச்சு அப்படி வெளியே விட்டு தக்க தசமதி தாயோடு தான் கொடும் துக்க சாதம் என்ன ஊருக்கும் ஒரு பற்றி தருவ சொல்றாரு. நம்ம இவ்வளவு நாள் நம்ம அதை எப்படி பார்ப்போம் அப்படின்னா, அந்த டெலிவரியில அம்மா கஷ்டப்படுறாங்க, அது ஒண்ணுதான் நம்ம எல்லாரும் பேசுவோம், நம்ம தெரிஞ்சு உண்மைதான் இல்லைன்னு சொல்ல. அந்த குழந்தையும் ரொம்ப சங்கடப்பட்டு தான் வெளியே வருது சொல்ற. ஆனால் அது யார் பத்திரமா கொண்டாடுறாரு சார். வெளியே வந்தப்ப லேடி டாக்டர் எல்லாம் பாத்துக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. அந்த லேடி டாக்டர் பாக்குறதும் யாருனாரு, சுவாமி தானே செய்யறான் அவங்களுக்கு. ஆனால் அதை சொல்றாரு, ரொம்ப பத்திரமா அந்த குழந்தைய வெளியே கொண்டாந்து என்னவெல்லாம் பண்ணாது சார். வெளியே கொண்டாந்துட்டான், கொண்டாந்ததுக்கு அப்புறம் சரி என் டியூட்டி முடிஞ்சது, ஏமா நீ உன் பிள்ளைய பாத்துக்கோ நான் போறேன் அப்படின்னா போயிட்டான். இல்ல சார், அங்க வந்து அம்மாயக்கால் தான் மறைப்ப மாயைங்கிற காத்து அந்த குழந்தை மேல அடிக்குதான். ஏன்னா அந்த உலகத்துக்கு வந்துட்டோம், இவ்வளவு நாள் ரொம்ப சேஃப்டியா உள்ள இருந்தோம், எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆக்சிஜனுக்கு ப்ராப்ளம் இல்ல, சாப்பாட்டுக்கு ப்ராப்ளம் இல்ல, தனியா இருக்கிற பயம் இல்ல, ரொம்ப காம்பாக்ட் அட்மாஸ்பியர் உள்ள அப்படி இருந்தது. இப்ப புசுக்குன்னு ஒரு வழியை கொண்டு போட்டு லேடி டாக்டர்கள் இப்ப சொல்றாங்க, அது பேலன்சிங்கே கொஞ்ச நாளைக்கு சங்கடப்படும். ஏன்னா உள்ள அப்படி காம்பாக்டா இருந்த குழந்தை இப்ப அந்த இடத்துல நிக்கிற மாதிரி இருக்கும், அதனால குழந்தை பதறும் பயப்படும். அதெல்லாம் இப்ப சொல்றாங்க. ஒன்னா சாமி செய்யறான் அம்மாயக்கால் தான் மறைப்ப நல்ல அறிவு ஒளிந்து அங்க உள்ள இருக்கும் பொழுது நல்ல அறிவான். ஏன்னா சுவாமியை பற்றி நினைப்பு வேற ஒண்ணும் இருக்காதான். இங்க வெளியே வந்த உடனே நம்மளை பாக்குது, அப்புறம் என்ன எல்லாம் ஒட்டிக்கிடும்ல. நல்ல அறிவு ஒளிந்து இல்லைங்களா? முதல்ல யாரை பாக்குங்கிறீங்க? அந்த நரசம்மாவை பார்க்கும். அந்த நரசம்மா ஏற்கனவே ஒரு 50 பீஸ் அப்படின்னு வாங்கின கையா தான் இது. அதெல்லாம் பாக்குது, ஆஹா இது எல்லாம் இந்த உலகத்துல கொண்டு போட்டானே நம்மளை அப்படின்னு. நல்லறி ஒழுங்கு நன்கு தீது ஒல்லை ஒரு அக்காலம் தண்ணீர்ங்கிறார். நல்லது இது கெட்டது அந்த பிள்ளைக்கு தெரியாதான். அந்த காலத்துல சுவாமி என்ன பண்றான் பாருங்க, பசியை அறிவிக்குங்கிறான். ஏன்னாரு, இவ்வளவு நாள் அதுக்கு பசினா என்னன்னு தெரியாது, அந்த அம்பிளிக்கல் காடு வழியா உள்ள போயிட்டே இருந்தது, அதனால பசினா என்னன்னு தெரியாது. இப்ப வெளியே வந்துடுது, ஊட்டினா தான் வரும். அதனால என்ன பண்ணான் பாருங்க சுவாமி, பசியை அறிவித்து. சரி பசி தெரிஞ்சிடுது, பசி தெரிஞ்சதுன்னா சொல்லணும்ல. இப்ப எனக்கு ஒண்ணு வேணும்னு உங்கள்கிட்ட சொன்னா தானே சார் தெரியும். இன்னைக்கு மேனேஜ்மெண்ட் சயின்ஸ்ல பெருசா கிளாஸ் எடுக்கிறான் MBAல, யூ ஷுட் நோ ஹவு டு கம்யூனிகேட் அப்படிங்கிறான். பிறந்து 1 மணி நேரம் ஆயிருக்கு, அதுக்கு என்ன சார் கம்யூனிகேஷன் தெரியும்? இந்த கம்யூனிகேஷன் ஒர்க் ஷாப் ஃபர்ஸ்ட் லிசனிங் அப்படின்னு பாடமா நடத்த முடியாது. போய் என்ன செய்யறாரு, சொல்லி கொடுத்தான், அழுகுது சொல்லி கொடுத்தான். பசியை அறிவித்து அழுவித்து. இவன் அழுத உடனே என்ன பண்றான் பாருங்க, என்னெல்லாம் பண்றான் பாருங்க. அவன் லேபர் வார்டுக்குள்ள இவ்வளவு வேலை பார்த்துட்டு இருக்கிறான். இந்த குழந்தை அழுத உடனே என்ன பண்றான், அம்மாட்ட போறான் சாமி. குழந்தை அழுததை கேட்ட உடனே அந்த அம்மாவுக்கு, அது அப்பதான் டெலிவரி முடிஞ்சிருக்கு சார், எல்லாருக்கும் அனுபவப்பட்டு இருக்கிறீங்க, வந்து ரொம்ப சோர்வா இருப்பாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட எவ்வளவு பெரிய ஒரு இது முடிஞ்சிருக்கு. அந்த சோர்வுல இப்போ இந்த குழந்தையுடைய அழுகையை கேட்ட உடனே அவங்களை அப்படியே உள்ள பதறிட்டாங்க. ஏன்னா இந்த குரலை கேட்கறதுக்கு தான் கடந்த 10 மாசமா வந்து தவம் இருந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த குரல் கேட்ட உடனே, ஆமா வந்த உடனே அழுதுட்டு தூக்கிட்டு போங்க யாராவது, நானே எனக்கே டயர்டா இருக்கு, எந்த அம்மாவது சொல்லிருப்பாங்களா என்ன? சொல்றாரு, உக்கு ஆவி சோர தாய் உள் நடுங்கிங்கிறாரு. அந்த குழந்தை அழுகையை கேட்ட உடனே உக்கு உடல் சோரன்னு சொல்ல, உக்கு ஆவி சோர, உடம்பெல்லாம் அவ்வளவு களைப்பு, உக்கு ஆவி சோர. ஆனா அந்த குழந்தை அழுத உடனே தாய் உள் நடுங்கி சிந்தை உருகும், அப்படியே மனசு பதர்தான் உள்ள, சிந்தை உருகும். பால் எங்க முலை உருக, சிந்தை உருகும் தீம் சுவை பால் எங்க முலை உருக தீம் சுவை பால் வந்து குழந்தைக்கு அவங்க கொடுத்த உடனே, அந்த குழந்தை குடிச்ச உடனே அந்த அம்மாவுக்கு அவ்வளவு பெரிய மன மகிழ்ச்சி. அதை சொல்றாரு, வந்து மடுப்ப கண்டு வாழ்ந்திருப்பேன், இந்த பிறவி பயனே அடைஞ்சிட்ட மாதிரி அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா குழந்தை பால் குடிச்ச உடனே. சிந்தை உருகும் முலை உருகும் தீம் சுவை பால் வந்து மடுப்ப கண்டு வாழ்ந்திருப்ப பந்தித்த பாச பெரும் கயிற்றால் பல்லுயிரும் பாலிக்க நேசத்தை வைத்த நெறி போற்றினர். அங்க அந்த அம்மா பிள்ளைன்னு ஒரு பாசத்தை வச்சான் பாருங்க, அந்த பாசம்ங்கிற கயரை வச்சுதான் அவ்வளவு பேரையும் கெட்டி வச்சிருக்கான். அன்னைக்கு இன்னைக்கு கூட பாருங்க சார், எனக்கு உங்களோட ஒரு உறவு, உங்களுக்கு அவங்களோட உறவுனா என்ன சார், ஒரு பாசம் இல்லைங்களா? என்ன போன வாரம் நீங்க வரல, நம்ம கேட்கிறோம், என்னம்மா சோபடமா 2 வாரமா வராம நின்ட்டீங்க அப்படின்னு நம்ம கேட்கிறோம். நீங்க இப்போ வந்தீங்க, என்ன லேட் ஆயிட்டீங்க இன்னைக்கு அப்படின்னு கேட்கிறோம். அப்படின்னா இதுக்கெல்லாம் என்ன அடிப்படை என்னது? இந்த பாசம். இந்த பாசம் எங்கேருந்து வந்து என்னாரு,
பால் கொடுத்தாங்களே அம்மா பிள்ளை, அதுல இருந்து உணர்ந்தாங்க. பந்தித்தனா கெட்டின, எல்லாத்தையும் கெட்டியிருக்கான். அவ்வளவு பேரையும் ஒரு கயரை வச்சு கெட்டி வச்சிருக்கான். எந்த கயிறுனாரு? பாசம்ங்கிற கயிறுல அவ்வளவு வச்சு கெட்டி இருக்கிறான். பந்தித்த பாச பெரும் கயிற்றால் பல்லுயிரும் பாலிக்க நேசத்தை வைத்த நெறிபோது. பல்லுயிரும் பாலிக்க. ஏன்னா நீங்க இதே பாசம் பாத்தீங்கன்னா ஒரு தாய் பசுக்கும் கன்றுக்கும் நம்மளால பார்க்க முடியுது. அங்கேயே அந்த பாசத்தை பார்க்க முடியுது இல்லைங்களா? கற்றாவின் மனம் போல கசின் முருக வேண்டுவனேன்னு பாடுறாரு. அதனால அப்ப அந்த வினைக்கு ஏன் சொல்ல வந்தானா, அந்த வினைக்கு தக்கவாறு பிறக்க வச்சு அந்த வினைக்கு தக்கவாறு அவன் உள்ள இருந்து கை காலு முடி மூளை எல்லாத்தையும் செஞ்சு அதை சொல்றாரு. அதுதான் அப்ப எங்க என்ன சொன்னார் பாருங்க, மறைந்திட மூடிய மாய இருளை, அந்த ஆணவமலத்தை நீக்கிறதுக்காக அறம் பாவம் என்னும் வினையினால் அருங்கைத்தால் கட்டி என்ன பண்ணான்னாரு, புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடினார். இந்த உடம்ப என்னமா பேசினார் பாருங்க. இதை எப்படி கொண்டு சொல்றாருனாரு, புறந்தோல் போர்த்து அப்படின்னார். அப்படின்னா வெளியே ஒரு நல்ல பேக்கேஜ் மட்டும் நல்லா பண்ணியிருக்கான். அதான் இந்த பேக்கேஜ். தோல் போட்டு நீட்டா உள்ள இருக்கதெல்லாம் வெளியே பேச முடியாது சார். புழு அழுக்கு மூடினார். உள்ள இருக்கதெல்லாம் எப்படின்னாரு, அழுக்கு. புழுவும் அழுக்கும் தான் இருக்கு உள்ள. அதை என்ன பண்றா, நீட்டா ஒரு தோல் போட்டு பேக்கேஜ் மட்டும் அழகா பண்ணி சொல்ற. ஏன்னா நம்ம வினைக்கு அழுக்கு மெய்கொடு உன் திருவடி அடைந்தேன், அதுவும் நான் படற்பாளர் என்றானால் பிழுக்கை வாரியும் வாழ்கொள்வர் அடிகள் பிழைப்பனாகிலும் திருவடி பிழைய வலிக்கு வீழினும் என் திருப்பெயர் அல்லால் அறிய மற்ற நான் அறிய மறுமாற்றம் ஒழுக்க என் கண்ணுக்கு ஒரு மருந்துரையாய் ஒற்றியுரன்னும் ஒரு உரைவான. சுந்தரர் அந்த உடம்பை சொல்லும்போது என்ன வார்த்தைப்படாரு பாருங்க, அழுக்கு மெய்கொடு உன் திருவடி அடைந்து. இவரே பின்னாடி சொல்றாரு, உன் புலால் யாக்கை புரை புரை கணிய பொன்னெடும் கோயிலா புகுந்தன் என்பலா முறுக்கி எளியை ஆண்ட ஈசனே மாசிலா மணியே. அந்த உடம்பு எப்படி சொன்னார், பொன் புலால் யாக்கைன்னார். நாட்டம் எடுக்கிற உடம்பு, அவ்வளவுதான் சொன்னார். ஆனால் அந்த உடம்பு அதுதான் இங்க சொல்லார். உடம்பை ரொம்ப உடம்பு மோசமா, அதாவது அதெல்லாம் நமக்கு தெரியுது. அது சொல்றார் நாலடியாரோட சொல்றார், ஒரு காக்கா உடைய சிறகு, காக்கா ஈனுடைய ஒரு சிறகு அது எவ்வளவு போல இருக்கும் பாருங்க. அம்புட்டு போல அளவு இந்த தோல் உறிஞ்சிட்டுன்னா அந்த உள்ள இருக்க அழுக்க கொத்துறதுக்கு காக்கா கூட்டமா வருமா. ஈச்சிறகு அன்னதோர் தோல் உரினும் காக்கை கடிவதோர் போல் நாலடியாரும். ஈச்சிறகு அன்னதோர்னர், ஒரு சின்ன ஈனுடைய சிறகு என்ன இவ்வளவு காணும், அந்த அளவுக்கு லேசா தோல் உறிஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த உள்ள இருக்க அநியாயத்துக்கு காக்கா எல்லாம் கூட்டமா கொத்துறதுக்கு இவ்வளவுதான்டா உடம்பு உள்ளங்கிறார். உடம்புக்கு மரியாதை இவ்வளவுதான். நம்ம ஒண்ணா அதுக்குத்தான் போடு, அடே அப்பா சாம்பம் போடுறோம், இந்த அடி அடிக்கணும், வேற வழி இல்லை. சொல்லு. வளவளன உமிழுமது கொள கொளன அருகிருமா. ரொம்ப மோசமா சொல்ல அத உடம்பா அவரை மாதிரி அதுல சொல்றாரு. என்னமா சொன்னாரு பாருங்க, சிலவாதம் ஊது காமாலை சோகை நோய் பெருவயிறு வயிறு வலி படுவன் வர இரு விழிகள் பீழை கூறிதா. ஒரு ஸ்டேஜ்ல கடைசியில எல்லாம், அதாவது வாய்ஸ் முடியாம போயிட்டு எப்படி இருக்கிறாரு சிலவாதம், இந்த பக்கம் கையை தூக்க முடியல 15 நாளா அப்படி கிடையாது. சிலவாதம் ஊது காமாலை, மஞ்ச காமாலை நோய் லிவர் பாதிச்சுட்டு சார், என்ன வயசு, சோகை நோய், ரத்தமே இல்லைங்கிறாரு டாக்டர். சரி வேற என்ன சார், இவ்வளவுதானாரு. பெரு வயிறு, வயிறு ஊதிட்டு தான், என்ன முடிய போகுது. பெரு வயிறு, பேச்சும் கொஞ்ச நேரம் இருக்கு, பேச்சு முடிய போல, பாட்டு தான் முடிய போகுது. வயிறு வலி படுவன் வர இரு விழிகள் பீழை சாரிடா, 2 கண்ணுல இருந்து பிழையா குட்டுதான். ஈழை மேலிடா, வாயில இருந்து வர்ற போல வர்றதே தெரியல தாத்தா, இங்க வாங்க சிந்தி கிடக்கு. ஈழை மேலிடா வளவளன உமிழு மது கொள கொளன ஒழுகி விழவாடினர். அப்படின்னா நம்ம உமிழுகின்ற, நினைத்தால் உமிழுகின்ற அந்த உமிழ்நீர் இப்ப நம்ம கண்ட்ரோல்ல இல்லாம அதுவா வந்துகிட்டு இருக்கா. அதான் வளவளன உமிழும் அது இப்ப வளவளன்னு கொள கொளன்னு நெஞ்செல்லாம் இதாயிப்பா. இந்த உடம்பு சொல்றார்,
வளவளன உமிழும் அது கொள கொளன ஒழுகி விழ வாடி ஊனலாம் நாடி பேதமாய். நாடி பேதமாயினாரு அப்படின்னா 3 நாடு, வாதம் வித்து ஸ்லேட்டமும்னு. இந்த 3 ஒண்ணுக்கு ஒண்ணு அட்ஜஸ்ட் பண்ணி போனா தான் உடம்பு சரியா இருக்கும். இது பேதமாயின்ட்டார். ஒண்ணு எங்களுக்கு உங்க அண்ணலுக்கு. ஞான சம்பந்தர் புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்திட்டு ஐமேலுந்தி. அந்த ஐமேல்ங்கிறத ஸ்லேட்டமும். ஸ்லேட்டமுங்கிறது என்னன்னா, கடைசி காலத்துல இந்த கபம் மேல வருதான், கொஞ்சம் இழுக்க மாதிரி இருக்கு, திரும்ப கொஞ்சம் போதான், இன்னும் கொஞ்சம் இதாவது தான் இழுக்கு, திரும்ப பிரிஞ்சு நல்லவர் அப்படி நின்றுட்டா முடிஞ்சான். இல்ல சொல்ற ஐமேல் உந்தி அலமந்த போதாக. அலமந்தன்னு அர்த்தம். அவன் அங்கிருந்து கயிறை போட்டு இழுக்கான், இது வரமாட்டேங்குது. அவன் இழுக்கான், இது வரமாட்டேங்க. அதுதான் அலமந்து. போது போல போது போல. நாளைக்கு அஷ்டமி கழிஞ்சாதான் தெரியும் பாட்டிக்கு. அப்படியே கிடக்கும். நான் மறுநாள் காலையில எந்திரிச்சு நிற்க வீட்டுல எல்லாரும் வருத்தப்படுறாங்க. போயிருங்க, ரொம்ப நம்பணும் சாருங்க. அமாவாசை தான் நம்பிட்டு இருக்கோம் அப்படிங்கிறான். யோசிச்சு பாருங்க. அந்த நிலையெல்லாம் வரக்கூடாது சார். அந்த நிலையெல்லாம் வர சிவபுராணம் படிப்போம், இந்த நிலையெல்லாம் வராது. பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் அவன் பாத்துக்கிறான். சுவாமி சொல்லாரு ஞானசம்பந்தம். அப்ப கூட நம்மள அஞ்சேல்னு சொல்றதுக்கு ஒருத்தன் இருக்கிறாங்கிறார் ஐயாரப்பர். இந்த வீட்டுல இருக்கவங்களெல்லாம் யார் சொல்லு, ஞானம் மாணிக்க அருணகிரியா தான் சொல்றாரு. வளவளன உமிழுமது குளகுளன ஒழுகி விழ வாடி ஒவ்வொன்னெல்லாம் நாடி பேதமாய் மனையவள் மனம் வேறாள். என்ன வார்த்தை தெரியுமா சார்? அதெல்லாம் கண்ணீர் வந்துடும். நான் இவ்வளவு நாள் பார்த்தாங்க, எல்லாம் சரிதான் சார், இதுக்கு மேல என்ன பண்ணுவாங்க? மனையவள் மனம் வேற. நீங்க அந்த நிலைக்கு நம்ம தள்ளப்பற்றக்கூடாது தான் சொல்றாரு. அதுதான் இங்கேயும் சொல்றோம். புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்துட்டு ஐமேலுந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில். வலம் வந்த மடவார்கள் நடமாட முழவு அதிர மலையன்றி சிலமந்து அலமந்து மரமேறி முகிழ்வார்க்கும் திருவையாறு. திருவையாறு பெருமான் அந்த நேரத்திலையும் அஞ்சேல்னு அருள் செய்வாங்கிறார். எவ்வளவு பெரிய தைரியத்தை நம்முடைய இலக்கியம் கொடுப்பார். அந்த நேரத்திலையும் கூட நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க சார். இந்த திருமுறைகள் மாதிரி சொத்து நமக்கு கிடையாது. நான் அடிக்கடி நினைக்கிறது உண்டு, இந்த இளைய தலைமுறைகளுக்கெல்லாம் நம்ம சொல்லணும், தாத்தா சேர்த்து வச்ச சொத்துடா, அந்த பக்கம் நமக்கு 10 ஏக்கர் வயல் இருக்கு, நீயாவது போய் பாத்துக்கோ, அந்த பக்கம் 4 பில்டிங் இருக்கு, அதையாவது நீ சொல்றோம் இல்லையா, சொத்தை தாத்தா சேர்த்து வச்சது, எங்க அப்பா வாங்கி வச்சது அப்படின்னு சொல்ல பாருங்க. அதே மாதிரி சொல்லணும், தாத்தாக்கு தாத்தா எல்லாம் கொடுத்து வச்ச சொத்துடா, திருமுறையை படிச்சுக்கூடாதுன்னு கொடுக்கணும். உயிர் போற நேரத்திலையும் அவன் அஞ்சேல் என்று அருள் செய்வான் ஞானசம்பந்தர். சரி சார், உயிர் போயிடுது, இதெல்லாம் ஒரு நாள் போனோம்ல, போயிட்டு யாரு சார் கூட வருவா? யாரு கூட வருவா? குற்றாலத்து பெருமான் வருவாருங்கிறார் கப்பல் சார். உற்றார் ஆர்வலரோ உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை கூத்தனல்லால் உற்றார் ஆர்வலரோன்னார். பின்னாடி பாடலாம், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ பாடலாம். அந்த கடைசி வரை யாரோ சித்தாந்தத்தை கேள்வி கேட்கிறாரு. கூட கடைசி வரைக்கு யாரு வருவான்னாரு? பெருமான் வருவான். அவன் தானே சார் வர முடியும், வேற யார் சார் கூட வருவா? அப்போ உயிர் இழுத்துக்கிட்டு இருக்கும் பொழுதும் சுவாமி கூட இருக்கான் ஞானசம்பந்தர் சொல்றார். போனதுக்கு அப்புறமும் கவலைப்படாதீங்க, அவன் வருவான். அப்புறம் சமையல் சொல்றார். சரி சார், மேல போனதுக்கு அப்புறம் ஏன்னா எங்கேயாவது 4 பேர் கூட இருக்காங்க, அங்க நம்ம தனியா போவோம், என்னமும் முந்தின பிறவில ஏதோ பாவமும் பண்ணி எங்க நரகத்துல கொண்டு போட்டானோம்னா அங்க யார் சார் நம்மளை காப்பாத்துவா? இல்லைங்களா? ஏன்னா இந்த பிறவில நமக்கு தெரிஞ்சு ஒன்றும் பண்ணல, இருந்தாலும் அங்க ஏதோ போய் திருவாச தப்பு தவறுமா சொன்னோம்னா நரகத்துல போட்டுருவான். அது வேற பயமா இருக்கு. அதனால எந்த ஒண்ணு பண்ணி தொலைச்சா மேல கொண்டு போட்டுருவானே, ஒருவேளை அங்க கொண்டு நரகத்துல போட்டா பயப்படாதீங்க, சுவாமி அங்க உங்களை தூக்கி வெளியே கூட்டு போயிருவான். யார் சொல்ல? சுந்தரர் சொல்ற. மடித்தாலும் மடிமைக்கன் நன்றியே மனநே நீ வாழும் நாடும் தடுத்தாட்டி தருமார் தமச்செக்கில் இடும் போதும் தடுத்தாற் கொள்வார். தடுத்தாட்டி தருமனார் தமர் செக்கில் இடும் பொழுது அந்த நேரத்துல சுவாமி நம்மளை கூட்டு போய்க்கலாம், எங்க ஆளுன்னு கூட்டு போயிடுவான்.
நீங்க அப்ப மூவது எப்படி உதவி பண்ண பாருங்க. உயிர் போக முன்னாடி சொல்றாரு ஞானசம்பந்தர், ஐயாரப்பர் இருக்காரு, கவலைப்படாதீங்க. சரி போயிடுது, கவலைப்படாதீங்க, குற்றாலத்து பெருமான் கூட வருவார் அப்பர் சுவாமி. சரி போனதுக்கு அப்புறம் அங்க போய் நரகம், கவலைப்படாதீங்க, பெருமான் கூட வந்து உங்களை தூக்கிட்டு போயிடுவார், சுந்தரர் சொல்றாரு. எப்படி எல்லாம் நம்ம பெருமக்கள் சொல்லி வச்சாங்க பாரு, அதான் சொல்றாரு. அதனால இந்த உடம்பு அப்படித்தான், நல்ல மனையவள் மனம் வேறாயின்னு அந்த உடம்ப மலன் மலன் சோறும் சரி புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு மூடி. அடுத்தல அவங்க சொன்னார், மலம் சோறும் 9 வாயின் குடிலை. இதே பொருள் தெரியாம இருக்கிறதே நல்லது, அவ்வளவு வருத்தமா இருக்கிற. மலம் சோறும்னா, மலம்னா அழுக்குன்னு அர்த்தம், சோறும்னா வடிகிறதுன்னு அர்த்தம். அப்படின்னா ஒரு ஸ்டேஜ்ல 9 ஓட்டை கொடுத்துருக்கான் சார், இப்ப எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கு, 9 ஓட்டை வழியா வடியுமா ஒரு காலத்துல சொல்றாரு. அதுதான் மலம் சோறும்னா, மலம்னா அழுக்கு, அந்த அழுக்கு எது வழியாடினாரு, ஆமா மூக்கு வழி தெரிய மாட்டேங்கு, கண்ணுல இருந்து தனியா புழையா வருது, ஒண்ணும் தெரிய மாட்டேங்கு, வாயில இருந்து கொலையா வருது, ஒண்ணும் தெரிய மாட்டேங்கு, அப்படிப்பட்ட உடம்பா இது. மலம் சோறும் 9 வாயில், 9 வாயில், 2 கண்ணு, 2 காது 4, 2 மூக்கு 6, வாய் 1 7, முன்னாடி 1 பின்னாடி 1 9 இல்லைங்களா. இந்த 9ல இருந்தோம். அப்படி என்ன சொல்றாரு, எல்லாம் வடிகின்ற காலம். இந்த உடம்ப வந்து அவ்வளவு கேவலமா பேசுற. கேவலம்னா என்ன அர்த்தம்னா, அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேணாம், அதுக்காக சொல்ற. வினைக்கு தக்கனமாறு அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் புழு அழுக்கு, அதை மூடி, அது எப்படி மூடி வச்சாலும் இந்த 9 ஓட்ட வழியா ஒரு நாள் இந்த மலமெல்லாம் சோறும். சோறும்னு என்ன, வடியும்னு அர்த்தம். ஒன்னுளே 9 வாசல் வைத்தாய், ஒக்க அடைக்கும் போது உணர மாட்டேன். அப்புறம் சொன்ன கடைசி சொல்றேன், அந்த 1 அடைச்சதுனாலே கஷ்டமா இருக்கு சார். ஒரு பக்கம் மூக்கு அடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, அது 2 நாளா ரொம்ப கஷ்டம் சார். மூக்கு அடைச்சுக்கிட்டு ஏன்பா, ஒரு பக்கம் தான், அதுக்கே இந்த பாட்டு. காது அடைச்சுட்டுதுன்னு வச்சுக்கோங்க, பெரிய சங்கடம் இல்லைங்களா. 9 1 போல அடைச்சதுன்னா என்ன ஆகும். எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ எம்பெருமான் திருவடியே எண்ணி நல்லா, இல்லைங்களா. என்னமா சொல், கண்ணிலேன் கலைகன் இல்லேன், கலைகன்னா பற்றுன்னு அர்த்தம். கலைகன் இல்லேங்கிற எந்த பற்றும் இல்லை, எல்லாத்தையும் விட்டாச்சு. கலைகன் இல்லேன் கடலடியே கைதொழுது ஆடி நல்லால், ஒன்னுளே 9 வாசல் வைத்தாய், ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன், புண்ணியா உன் அடிக்கே போதுகின்றேன் பூம்புகழோர் மேவிய புண்ணியன். கடைசி திருப்புகளோடு பாடுறாரு. அதனால இந்த 9 இப்படி. இத கூட எங்க சுவாமி ஒரு அருமையான ஒரு செய்தி சொல்லுவாங்க, இப்ப ஞாபகம். இந்த 9ல இருந்தும் இந்த சீழு கோளை இதெல்லாம் வருது பாருங்க, அது எல்லாமே வந்து அருவருக்கத்தக்கதான். நீங்க கண்ணில இருந்து வர்றது, வாயில இருந்து வர்றது, மூக்குல வர்றது எல்லாம் பாத்தீங்கன்னா அருவருக்கத்தக்கதான். அதனால இந்த 9 ஓட்டையில இருந்தும் வெளியே வர்றது எல்லாம் பாத்தீங்கன்னா அருவருக்கத்தக்கது அல்லது நாற்றம் உடைத்து. அதனால என்ன சொல்லுவாங்கன்னா, அதனால இந்த வாயிலிருந்து வர்ற வார்த்தையாவது இனிமையா இருக்கட்டும். ஏன்னா இந்த இதுல இருந்து வர்றது எல்லாம் எப்படி இருக்குன்னாரு, பிறர் வெறுக்கத்தக்கனதா இருக்கு. அதனால நம்ம கையில இருக்க ஒண்ணே ஒண்ணு என்னன்னாரு, அந்த 9ல ஒண்ணா இருக்கிற அந்த வாய், இந்த வாயிலிருந்து வர்ற வார்த்தையாவது பிறருக்கு இனிமையா இருக்கட்டும். ஏன்னா மத்தது நம்ம கையில இல்லை, எங்க சுவாமி சொல்லுவாங்க. அதனால வந்து பிறரை புண்பட பேசக்கூடாது. அதனால அந்த வாய் வார்த்தையாவது இதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால மலம் சோறும் 9 வாயில் குடிலை, குடிலைங்கிறது இந்த உடம்ப ஒரு குடில், அது மல குடிலை, வாயில் குடிலை மலங்க புலன் 5ம் வஞ்சனையை செய்யனர். மலங்க, மலங்கன்னா மயங்குதல், அப்படின்னா நம்ம வந்து மலங்குமாறு அப்படின்னா மயங்குற மாதிரி யார் செய்யறாரு, புலன் 5ம். இந்த 5 புலன் இருக்கு பாருங்க, மெய்வாய்க்கண் முக்கு செவினால வர்ற அனுபவங்கள், அது என்ன பண்ணிடும்னாரு, வஞ்சனையை செய்யனர். வஞ்சனை அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து நமக்கு துன்பத்தை தருவன. அப்போ ஏற்கனவே இந்த உடம்பே அப்படித்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உடம்புல இருந்து கொடுக்கப்பட்ட மெய்வாய் கண்மூக்கு செவிங்கிற இந்த கருவிகளும், அதனால் நாம் அனுபவிக்கின்ற புலன்கள், அந்த புலன்கள் எப்படி இருக்கும்னாரு, மலங்க புலனைந்தும்.
அந்த புலன்கள் எல்லாம் நம்மை தடுமாற்றத்திலே கொண்டு விட்டுவிடும். சரி, இப்ப அதுல இருந்து வெளியே வர்றது எப்படி? அதுக்கு ஒரு கேள்வி வருது. ஏன்னா இந்த புலன்கள்லாம் உண்மை விளக்க நூல் சொல்லும், கள்ள புலனைந்தும் கட்டுரைக்கின்பர் ஆசை தரும் ஐம்புலனே ஆம்கிறார். இந்த புலன்கள் ஆசையை ஏற்படுத்தி அந்த ஆசை என்ன பண்ணும்? உலகில் இன்பத்துக்குள்ள கொண்டு விட்டு அது வினையில கொண்டு விட்டு வினையில கொண்டு விட்டா திரும்ப பிறவியில கொண்டு விட்டுரும். அப்ப இந்த புலன் வழி போகக்கூடாது. சரி, போகக்கூடாதுன்னு தெரியுது, எங்க சார் முடியுது? எதை விட முடியுது? பெரியவங்களை விட்டுருவோம். எதை விட முடியுது? ஒரு காப்பியை கூட விட முடியல, பின்ன எடுத்த விட போறோம். புலன் அப்படித்தானே இருக்கு. ஆனால இந்த புலனை புலன் வழியா வர்ற இதை விடணும்னா பெரியவங்க சொல்லிட்டு போனாங்க விடணும்னு. எங்க இருந்து விட? எப்படி விட? நேரம் மாணிக்கவாசர் காலில் போய் விடணும். சுவாமி, நீங்க தான் சொன்னீங்க மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்யும்னு சொன்னீங்க, நாங்களும் தெரியுது. ஆனா அதை விட முடியலையே, இல்லைங்களா? அப்ப அதை விடுறதுக்கு வழி என்ன சொன்னாங்க? வாடான்னு. உனக்கு என்ன பிரச்சனை? சாமி, எனக்கு சுகர் இருக்கு. டாக்டர் இனிப்புன்னு எழுதி கூட வாசிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இனிப்புன்னு வாயினாலே சொல்லக்கூடாதுன்னு இருக்காரு. அவ்வளவு சுகர் இருக்கு. ஆனா இந்த கிருஷ்ணா ஸ்வீட் மைசூர் பா மட்டும் ஒரு நாளைக்கு ஒண்ணு மட்டும் தான் சாப்பிடுவேன், அதுவே இந்த டாக்டர் சாப்பிட்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அது என்ன பண்ணோம்னாரு, இந்த புலன் அதுல போய் நிக்குது. என்ன ஆகும்? சுகர் ஏறும். ஏன்னா டாக்டர் மறுநாள் உங்களை சத்தம் பண்ணும், நம்மகிட்ட பீஸ் வாங்கிட்டு படிச்சவன் தானே நீன்னு கேட்கறாங்க நம்மளை. அப்போ சரி, இப்ப இதுல வராம இருக்க என்ன சார் சொன்னா? எனக்கு என்னமோ சார் அந்த மைசூர் பா பார்த்தா மட்டும் அப்படின்றதான். மாணிக்கா சார் எங்க வரேன், நேரம் அவன்கிட்ட போனா மைசூர் பா தருவானான்னு. அடமுட்டாள், நீ அவன்கிட்ட போய் இந்த மைசூர் பா மேல எனக்கு ஆசை இல்லாம வேணும்னு கேளு. இந்த புலன்களால வரக்கூடிய இன்பத்துக்கு நீ அடிமையாகாம அவன் பார்த்துக்கிடுவான். ஒன்னாலும் செய்ய முடியாது. நீ நேர காலையில எந்திரிச்சு திருநீர் பூசிட்டு, சுவாமி இந்த புலன்கள் சேட்டை பண்ணாம நீ கொஞ்சம் பாத்துக்கோன்னு சொல்லிருங்க, அவன் பாத்துக்கிறான். மாறி நின்றென்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழியடைத்தமுதே ஊறி நின்றென்னுள் எழுபரஞ்சோதி உள்ளவா காண வந்தருளாய். மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்சம், அதுதான் அந்த வஞ்சனை செயல். அப்படி செய்யக்கூடிய புலன்கள் வர்ற வழிய கேட்ட க்ளோஸ் பண்ணிடுவானோ சுவாமி, நம்மகிட்ட சேட்டை பண்ணாம. அப்ப நம்ம செய்ய வேண்டியதுல என்னன்னாரு, நேர சரி எல்லாத்துக்கும் தீர்வு ஒன்னே ஒண்ணுதான், அவன்கிட்ட போய் சரணராகு. நீங்க அந்த திருநெல்வேலி பக்கம்லாம் பாத்தீங்கன்னா வேடிக்கையா சொல்லுது, காய திருமேனி என்னன்னு ஒண்ணு உண்டு, நாகவேல் கோபாலாசான் கடையில கிடைக்கும். அந்த என்னன்னு பாத்தீங்கன்னா அது வெட்டுக்காயத்துக்கும் போடலாம், தர புடைச்சுக்கிட்டாலும் போடலாம், தீக்காயத்துக்கும் போடலாம். சின்ன குழந்தைகள் இருக்க வீட்டுல எல்லாம் காயத்திருமணி என்ன பாட்டில் இருக்கும் திருநெல்வேலியில, எல்லா வீட்லயும் இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் இதுல போய் முட்டிக்கிட்டுதுன்னு வச்சுங்க, மண்டை பிசுன்னு இப்படி ஆயிட்டுனா அதுக்கும் போட்டுக்கலாம். எங்கனையாவது போய் கையை நச்சுக்கிட்டுது வெட்டிக்கிட்டுது அதுக்கும் போட்டுக்கலாம். லேசா குக்கர் போட்டு சுட்டுடுது அதுக்கும் போட்டுக்கலாம். எல்லாத்துக்கும் போடலாம், சரியா வரும். ஒரே ஆயில் தான் காய திருமேனி எண்ணெய்ன்னு பேரு, சர்வரோக நிவாரணி. என்னமோ அனுமார் சஞ்சீவி மேலே கொண்டு போனாருன்னு இப்ப நம்மளே பண்ணிட்டு இருக்கிறான். அந்த இதுல எங்களுக்கு இந்த காய திருமணி எல்லாம் கிடையாது, எங்களுக்கு ஒரே சர்வரோக நிவாரணி எங்க பெருமான். ஆனாலும் இந்த புலன்கள்னால வர்றதுனாலும் சரி, அந்த வினைனால வர்றதுனாலும் சரி, அந்த மலம்னாலும் சரி, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஒன்னே ஒண்ணு நேரம் என்ன பண்ண, நேரம் சாமிகிட்ட போய் நீ பாத்துக்கப்பான்னு அவன் பாத்துக்கிறான். மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழி அடைத்த அமுதே. அதான் சொல்றார், மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய. அது வஞ்சனையை செய்வதனால் எப்படின்னாரு, விலங்கு மனத்தால். விலங்கு மனம் அப்படின்னா நேர்பட நிற்காத மனம்னு அர்த்தம். விலங்கு மனம்னா என்ன அர்த்தம்? நாயா இருப்பேன் குரங்கா இருப்பேன் அப்படி பொருள் இல்ல. என்ன விலங்கு மனம்னா நேர்பட நிற்பதில்லை. நேர்பட நிற்பதில்லைன்னு என்ன அர்த்தம்? ஒண்ணு இப்படி செய்யலாமான்னு நினைக்கிறோம், ஐயோ அப்படி செய்யலாமான்னு நினைக்கிறோம், இதை பண்ணலாமான்னு நினைக்கிறோம், அதை பண்ணலாமான்னு நினைக்கிறோம். அப்புறம் நம்மளே சொல்லிக்கிறோம், சார் ஒரு முடிவு எடுக்க முடியாம தான் சார் கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறோம், இல்லைங்களா? அல்லடா அதுதான் அங்க விலங்கு மனம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நேர்பட ஒரு நெறியில நிற்காத மனம். ஆனால அதுதான் விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்து அன்பாகி கசிந்து உள்ளுருகும்னர். உனக்கு விமலா, அன்னைக்கே சொன்ன விமலம் அப்படின்னு சொன்னா குற்றம் அணுக முடியாதவன் பொருள். சுவாமிகிட்ட ஆனமலம் பக்கத்திலேயே போக முடியாது, அவதான் விமலன். ஆனாலும் அப்பேற்பட்ட பெருமானை விமலா, நான் அன்பு வைக்கணும். யாருக்கு வைக்கணும்? முதல்ல ஓ மேல வைக்கணும். உனக்கு அன்பு முதல்ல நான் யாருக்கு?
சுவாமி மேல அன்பு. அயரா அன்பின் அரண்களல் சில மேன்மை கண்டார் சொல்ற. அயரா அன்புன்னார். ஏன்னாரு, கேவல நிலையில கிடந்த நம்மளை தூக்கி கொண்டு வந்து இந்த உடம்பு கொடுத்து, கருவியை கொடுத்து, உலகத்தை கொடுத்து, வேண்டிய பொருளை கொடுத்து, 4 காரியம் செய்ய வச்சு, 4 ஆளை கூட கொடுத்து, இப்ப செய்யறதெல்லாம் வினைன்னு மேல கணக்கு எழுதி, வினைக்கு தக்கன பிறவி கொடுத்து, அந்த பிறவியில கூட வந்து இருந்து இவ்வளவு செஞ்சுட்டு மேல கூட்டு போய் கடைசியில முக்தின்பங்களை கூட்டு போறானே, அவன் அன்பை மறக்கலாமா சார்? அதான் அயரா அன்பின் அப்படின்னாரு. அந்த அன்பை மறந்துடவே கூடாது. அதுதான் வந்து இங்க அப்ப யார் மேல முதல்ல அன்பு வைக்கணும்னாரு, சுவாமி மேல. அதான் என்ன சொல்லிட்டார், விமலா உனக்கு கலந்த அன்பாகினாரு. கலந்த அன்புன்னா உண்மையான அன்புன்னு அர்த்தம். அப்படின்னா சுவாமி மேல வைக்கிற அன்பு எப்படி இருக்கணும்னாரு, உண்மையான அன்பு. நீதான்ப்பா எங்களுக்கு, அப்படின்னா வேற யாரும் இல்ல, நீதான் எங்களுக்கு அப்படின்னு. நீ இதெல்லாம் செய்தியப்பா, எனக்குன்னு நீ செய்திய, நான் உனக்கு என்ன செய்ய முடியும், அப்படி உருகணுமா. அதுதான் அன்பு. பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன் பிழைத்தனைகள் அத்தனையும் பொறுத்தாய் என்றேன். பெருமானே, எவ்வளவு தப்பு பண்ணிருக்கேன், தெரிஞ்ச பாதி தெரியாம நிறைய, எல்லாம் தெரிஞ்சு இப்படி எல்லாம் நான் செஞ்சதை அவ்வளவுத்தையும் நீ பொறுத்துக்கிட்டு இருக்கிற. நான் என்ன செஞ்சாலும் சரின்னு கேட்டுக்கிற. நீ ஏது கொண்டு நான் ஏது செய்யணும் வல்லையே எனக்கு இன்னும் முன்கடல் காட்டி மீட்கவும் மருகை வாணனே சொல்றாரு. இல்லை நின் கலருக்கு அன்பதென்கனேங்கிறார். பெருமானே நம்ம மேல அன்பு வைக்கல சொல்றார். இல்லை நின் கலருக்கு அன்பதென்கனே ஏலமேலும் குழலி பங்கனே கல்லை மென்கனி ஆக்கும் இச்சை கொண்டு என்னை நின் கலர்க்கு அன்பனாக்கினாய். எல்லை இல்லை நின் கருணை எம்பிரா ஏது கொண்டு நான் ஏது செய்யணும் வல்லையே எனக்கு இன்னும் முன்கடல் காட்டி மீட்கவும் மருவில் வாணனைகிறார். அப்ப அவ்வளத்தையும் பொறுத்துக்கிட்டு இருக்காரு. பித்தனேன் பேதையேன் இல்லைங்களா, அத்தனையும் பிழைத்தனைகள் அத்தனையும் பொறுத்தாய் என்றே இத்தனையும் எம் பரமோ ஐய ஐயோ எம் பெருமான் திருக்கருணை இருந்தவாறே அப்படி நினைச்சு உருகணும் அன்பு. எம்பொருட்டாப்பா, நான்லாம் ஒரு மனுஷன்னு எனக்கு போய் இதெல்லாம் நீ பண்றியே அப்படின்னு. இத்தனையும் எம்பரம் ஐயா ஐயோ என் பெருமான் திருக்கருணை இருந்தவாள் அப்படி உருகணும். அந்த அன்பு கலந்த அன்பாகி அப்படின்னா உண்மையான அன்பு. அது அந்த அன்பினால நான் என்ன பண்ணாரு, கசிந்து அப்படின்னா மனம் உருகி உள் உருகும். உள்ள அந்த அன்பு ஏன்னா வெளியே தெரியுதோ இல்லையோ, உள்ள அந்த மனசுல உருகும். அந்த அன்பு எனக்கு இல்லைங்கிற. அப்படி கசிந்து கலந்த அன்பு உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலம்தான் இயலாத சிறியேன். பாட்டு அப்படி சேர்த்து வாசிக்கொண்டு, உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலம்தான் இயலாத சிறியேன். அப்படி நான் உருகலையப்பா. அப்ப நான் உருகலைன்னா நீ எப்படி எனக்கு அருள் செய்ய முடியும்? அதனாலதான் என்ன பண்ணாரு, பின்னாடி திருச்சதம் வரும் பொழுது அந்த அன்பை நீ எனக்கு தாழ்ந்து வச்சுட்டாரு பாட்டுல. ஏன்னா சுவாமி ஆட்கொள்ளணும்னா அன்பு வைக்கணும். அன்பு என்ன கடையில வாங்க முடியும்? டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல போய் 2 கிலோ அன்பா வாங்கிட்டு வர முடியும்? இல்ல. அந்த அன்பு எங்க இருந்து வரும்னாரு, அதையும் அவன்கிட்டே கேட்டார். நாடகத்தால் உன் அடியார் போர் நடித்து நான் நடுவே வீடகத்தை புகுந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்து நின்று உருக தந்து அருள் என் உடையான். உன் மேல எனக்கு அன்பு இருக்கிற மாதிரி நீயே பண்ணி கேட்கிறார். ஏன்னா இங்க சொல்லாரு, இது 3வது இடம். நான் உன் மேல அன்பு வைக்கலங்கிற. நலந்தான் இல்லாத சிறியேன் பின்னாடி சொல்றார், கொத்துப்பில சொல்வார், நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம், தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் தாம் அறிவார் சொல்றார். திருச்சரகத்தை சொல்றார், இல்லை நின் கலர்க்கு அன்பது என் கணைகிறார். இப்படி எல்லாம் அவரே வந்து நான் உன் மேல அன்பு வைக்கலப்பா இப்படிலாம் சொல்ற. அப்படி அன்பு வைக்காத என்னையும் நீ ஆட்கொண்டாய், அது உன்னுடைய பெரிய கருணை. அந்த கருணைக்கு என்ன சொல்றாரு, நான் அன்புலாம் வைக்கல, சும்மா போற போக்குல ஒரு வார்த்தை சொன்னேன், நான் சாமிக்கு ஒரு அன்புன்னு சொன்னேன், அதுக்காகவே என்னை ஆட்கொண்டாங்கிறார். அப்ப அவனுடைய கருணை பாருங்க. நான் அன்பு வச்சேன் அவன் என்னை ஆட்கொண்டான்னு சொல்ல, அவன் அன்பன்னு சொல்லி வச்சேன், அதுக்காகவே அவன் என்னை ஆட்கொண்டான். அப்ப எவ்வளவு பெரிய கருணை. ஆயனான் மறையவனும் நீயே ஆதல் அறிந்து யான் யாவரினும் கடையனாய நாயினேன் ஆதலையும் நோக்கி கண்டு நாதனே நான் உனக்கோர் அன்பன் என்பேன் ஆயினேன் ஆதலால் ஆண்டு கண்டாய். அடியார்தாம் இல்லையே என்றேன். எப்பா உனக்கு உங்க கட்சிக்கு வேற ஆளே இல்லையா, என்னெல்லாம் சேர்த்துருக்கிற நீ கேட்கிறாரு.
மாணிக்கவாசர் அப்படி கேட்டார்னா மற்றவங்க எங்க போய் நிக்க? அடியாராம் இல்லை அன்றி மற்றோர் பேயனேன், இதுதான் என் பெருமை என்றே எம்பெருமான் என் சொல்லி பேசுகிறேன் அவருக்கு சொல்றார். அப்போ உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலம்தான் இயலாத சிறியேன். எனக்கு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறி குவிப்பது. அப்படி உள்ள ஆட்களுக்கு சுவாமி நன்னெறியில கொண்டு சேர்ப்பான் ஞானசம்பந்தர். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் அவர்களுக்கு சுவாமி என்ன பண்ணுவான்? நன்னெறியில கொண்டு வைப்பான், நன்னெறி குவிப்பது. அப்ப அது இல்லைன்னா கிடைக்காது. அதுதான் இங்க உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள் உருகும் நலம்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி. நல்கினா இறங்கின்னு அர்த்தம். இறக்கம். இப்படிப்பட்ட மேலையும் சாமி என்ன பண்ணா? இறக்கம் காட்டினான். நல்கினா இறங்கி, அவனுக்கு பெரிய இறக்கம். இறங்கி என்ன பண்ணான்னாரு? நிலந்தன் மேல் வந்தருவி. இப்படி அவர் திருப்பெருந்துல என்னை ஆட்கொண்டான், உங்களுக்கு எல்லாம் வரல, எனக்கு வந்தான்னா நான் வச்சு அன்பினால் வந்தேன், அவன் தான் அப்படி சொல்ல. நான் அதெல்லாம் வைக்கல. கசிந்து உருகுனாத்தான் அவன் வருவான். ஆனா அந்த கசிதெல்லாம் எனக்கு இல்ல. அந்த அதெல்லாம் இல்லாத அந்த நலமில்லாத சிறியன்னா. ஆனா அவன் வந்தான் அப்படின்னா என்ன அர்த்தம்? இறங்கி என் மேல உள்ள கருணையினால வந்தான். அவன் என்னை ஆட்கொண்டான். அந்த இம்முட்டு காணம் கூட என்னுடைய தகுதியினால கிடையாது, ஒன்னும் கிடையாது என்கிட்ட. அப்ப அவங்க ஆட்கொண்டான்னா முழுக்க 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 அது அவனுடைய கருணை. அப்படிதான் சொல்றாரு. எல்லா இடத்துலயும் அப்படிதான் சொல்றாரு. எனக்கு தகுதி இருந்தது, நான் மந்திரியா இருக்கும்போது நல்ல காரியம் எல்லாம் பண்ணேன், அதனால வந்தான் சொல்ல. ஒரு வார்த்தைக்கு இவ்வளவுக்கு நான் போன பிரிவுல செஞ்ச தவம் ஆனாலும் வந்தேன், அது கூட சொல்ல. வாதோற்பண ஆசிரியர் சொல்றாரு, இவருடைய முன்னைச்சை தபம் சுவாமி வந்தான்னு சொல்றாரு, அவரு சொல்லல எங்கேயும். அதனால என்ன சொல்றாரு பாருங்க, நல்கி அப்படின்னா இறங்கி என்ன பண்ணாருன்னா நிலந்தன் மேல் வந்து அருளி நீள்கடல்கள் காட்டி இருக்கு. அந்த நீள்கடலை அடுத்த வாரம் காட்டுவோம். இப்ப கீழே இறங்கி வந்திருக்கிறா, இங்கே இருக்கட்டும், ஒரு வாரம் திருப்பூர்ல இருக்கட்டும், அடுத்த வாரம் அவங்களுடைய திருவடிகளை நம்ம எல்லாம் பார்ப்போம். அதனால சுவாமி மேல கசிந்து அன்புருகி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அன்புருகுனா அடுத்த வாரம் சுவாமியுடைய திருவடிகளை நம்ம பார்க்கலாம் என்று சொல்லி நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கடல்கள் காட்டி. ஆமா, அந்த இடத்துல நம்ம நிறுத்துறோம். ரெண்டு சின்ன அறிவிப்புகள் அது சொல்லி நிறைவு செஞ்சிடலாம். அதாவது 28 நம்முடைய வரன்பாளையம் சுவாமிகள் திருமணத்துல திரு மௌனானந்த சுவாமிகள் குடமுழுக்கு மற்றும் 71ஆம் ஆண்டு குருபூசை. அது தேதி 10/3/2026 வரன்பாளையம் மடத்துல. அதுல நம்முடைய இங்க இருக்கக்கூடிய குருமா சன்னிதானங்கள்லாம் கலந்துக்கிறாங்க. நம்ம பேரூர் சாமிகள் வராங்க, சரவணம்பட்டி சாமிகள் வராங்க, பழனீசம் சாது சாமிகள் வராங்க, தென்செரிமலை சாமிகள் வராங்க. வரன்பாளையம் சுவாமிகள் நமக்கு ஏற்கனவே தெரியும், அவங்கதான். அதான் நம்ம வரன்பாளையம் சுவாமிகளை நமக்கு தெரியும். அவங்கதான் திருவாதூர் பணம் துவக்கி வச்சவங்க. அவங்கதான் திருவாசம் துவக்கி வச்சாங்க. திருவாசம் முடிச்சு அடுத்த நூல் எதுவும் அதுவும் அவங்கதான் துவக்கி வைப்பாங்க, சொல்லி வச்சுக்கோமே. அதனால அவர்களுடைய ஆசீர்வாதம். அதனால அந்த நிகழ்ச்சி 10ஆம் தேதி 9ஆம் தேதி மாலை 5 மணி முதல் 10ஆம் தேதி வரிசையா அந்த நிகழ்வுகள் இருக்கு. அதனுடைய அழைப்பிதழ் நம்முடைய அமைப்பாளர் சிவராமன் ஐயா கையில இருக்கு. வாய்ப்பு இருப்பவர்கள் அதுல கலந்து கொள்ளலாம். அதே மாதிரி இன்னொரு செய்தி காங்கேயம்ல காசி விஸ்வநாத சுவாமி திருக்கோயில் கும்பாபிஷேகம் 25/3 புதன்கிழமை. அது அன்னைக்கு ஒரு கும்பாபிஷேகம் இருக்கு. அதுல நம்முடைய திருக்கைலாய பரம்பரை தருமபுரம் ஆதீனம் சுவாமிகள் எழுந்தருளுகிறார்கள். அதனால அங்க போனா குருநாதரையும் தரிசனம் பண்ணலாம், கும்பாபிஷேக வழிபாடு செய்யலாம். அன்னைக்கே 25ஆம் தேதியே நம்முடைய குண்டடம்ல வடுகநாத சுவாமி திருக்கோயில் அதுவும் கும்பாபிஷேகம் இருக்கு. அதற்கும் வாய்ப்பு இருப்பவர்கள் கலந்து கொள்ளலாம் என்ற இந்த செய்திகளை எல்லாம். என்னங்கய்யா திருமுறை வகுப்பு என்னைக்கு மாணவர் சேரலாம்னு சொல்றீங்க? அதாவது சிவராமனையா என்ன ஞாபகப்படுத்துறாருன்னா, இவ்வளவு நேரம் திருமுறை பற்றி எல்லாம் சொன்னீங்களே, திருமுறை வகுப்புல எல்லாரும் சேரணும். ஏன்னா ஞானசம்பந்தர் இப்படி செய்வார், அப்பர் இப்படி செய்வார், சுந்தரர் இப்படி செய்வார், மாணிக்கவாசர் அப்படி செய்வார்னா, நானும் நீங்களும் என்ன செய்ய போறோம்னா திருமுறை வகுப்புல படிக்கணும். அவ்வளவு. அவங்க எல்லாத்தையும் கொட்டிட்டு போயிட்டாங்க. நம்ம என்ன செய்யறாரு அதை உணர்ந்து கொள்ளணும். அதனால உண்மையிலே இங்க இருக்கிறவங்க எல்லாம் திருமுறை வகுப்புல திரு கைலாய பரம்பரை நம்முடைய திருவாவடுதுறை ஆலயம் நடத்துகின்ற மாதந்தோறும் ஒரு நாள் திருமுறை வகுப்பு பண்ணோடு பாடுறதுக்கும்
அந்த பாடல் எழுந்த வரலாறு, இந்த பாடல் பொருள் சொல்லி ஒரு ஆசிரியருமா ரெண்டும் அருமையா நடக்கு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மாசந்தோறும் நம்முடைய சிவராமன் ஐயாவை தொடர்பு கொண்டா அதற்குரிய புத்தகங்கள், அந்த பயிற்சி எல்லாம் இங்க வச்சே நடக்கு. எல்லாரும் அதிலையும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அன்பு விண்ணப்பத்தை சொல்லி இந்த நிகழ்வுக்கு காரணமாய் இருக்கின்ற திருவருளுக்கும் குருவருளுக்கும் நம்முடைய ஆடல் வல்லான அறக்கட்டளை மற்ற நிறுவனங்களும் இணைந்து நடத்துகின்ற இந்த விழாவை செய்கின்ற பெரியவர்கள், கலந்து சிறப்பிக்கின்ற அடியார் ஒரு மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பை நன்றியும் சொல்லி வாழ்த்து பாடி நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசெய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நத்தவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம்.